கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்த வண்ணமாக தாய் மரியாதை நம்மை முழுமையாக விட்டுக் கொடுத்து கொண்டு இவ்வாறாக ஜெபிப்போம். மாதாவின் இந்த நேரம் முழுதும் எங்குள் இருந்திருந்தும் எங்களுடைய மடியில் அமர வைத்திருந்தும் இயேசுக்கு எவ்வாறு நீ கற்றுக் கொடுத்தீரோ அதை போல எங்களுக்கு நீ கற்றுத்தாரும். எங்களுடைய சிந்தனைகள் சிதறிவிடாமல் நாங்கள் எந்த ஒரு பராக்கும் இல்லாமல் உம்முடைய மகனும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்தும் வார்த்தையை காது கொடுத்து கேட்டு அதை எங்கள் வாழ்க்கை நாங்கள் பிரதிபலிக்க நீரே எங்களுக்கு தெரியப்புரியும். மாதாவே விசேஷமாக வேண்டுகின்றோம். நம் அனைவரும் சேர்ந்து உரத்த குரலில் அருள் இருந்த வரியே வாழ்க. பெண்கள் ஆசி பெற்றவரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் பிறப்பு அருள் இருந்த வரியே வாழ்க. இப்பொழுது எங்கள் பிறப்பு அருள் இருந்த வரியே வாழ்க. ஒரு நிமிஷம் எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். மக்களே, எப்படி இருக்கீங்க? நாம் நேற்று படித்த வாசகம் ஞாபகம் இருக்கா? நேற்று என்ன சாப்பிட்டோம்னு ஞாபகம் இருக்கா? அது இருக்குதான். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 27 முதல் திருவாக்கிகள் படியுங்கள். அவரை பற்றி செய்தியை பரப்பினார்கள். இதில் நாம் முதல் வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டும் 27வது வாக்கியம். இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவர் பின்னே தொடர்ந்தனர். மக்களை நாம் பார்க்கிறோம். அதில் 2 வார்த்தைகள் நாம் பார்த்தோம். இது ஒன்று தாவீதின் மகனே, 2வது எங்களுக்கு இரங்கும். இப்போ 3வது வார்த்தை கத்திக்கொண்டே அவரை பின் தொடர்ந்தனர். மக்களே, இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. முதலில் ப்ரொக்ளமேஷன். அந்த மனிதன், பார்வையற்ற ஒரு மனிதன், தான் தெய்வம் யார் என்பதும் இயேசு யார் என்பதும் பார்க்காமலேயே, இயேசுவை பார்க்காமலேயே அவன் அறிக்கையிட்டுக் கொள்வதுதான் நாம் பார்க்கின்றோம். நீ தாவீதின் மகன். நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? பலிப்படுத்துகிற இயேசுவை கண்டு கொண்டிருக்கின்றோம். கண்ட நீயும் நானும் இவர் தாவீதின் மகன் என்ற இன்றைக்காவது நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீயும் நானும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா? நண்பனுக்கு இங்கே இருக்கிற தெய்வத்தால் எல்லாம் ஆகும் என்பதை என்றைக்காவது நீ நாம் சொல்லிக் கொடுத்திருக்கணுமா? நாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோமா? இல்லை. கண்ட நீயும் நானும், கண்டு கொண்டிருக்கின்ற நீயும் நானும், பார்த்து கொண்டிருக்கிற நீயும் நானும் தெய்வத்தை ஒரு நாளும் நாம் அங்கு பறைசாற்றி இருக்கிறது. பார்வையற்ற ஒரு மனிதன் தெய்வத்தை பறைசாற்றி கொண்டிருக்கின்றான். மக்களே, இன்னொரு வகையில் சொல்லுகின்ற பொழுது, நம்பிக்கை இல்லாதவர்கள் இதோ தெய்வம் யார் என்று அறிந்து கொண்டு இயேசு யார் என்று தெரியும், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு யார் என்று சொல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிசாசுக்கு இயேசு யார் என்று தெரியும், ஆனால் ஒரு நாள் அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. அவன் இயேசு யார் என்று தெரிந்தவர்கள் மற்றவர்கள் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் கிறிஸ்துவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று அவர்களுக்கு தெரியும்,
அங்கீகரிக்க மாட்டார்கள். அங்கீகரிக்கின்றவன் மட்டுமே தான் என்ன செய்வான்? இயேசுவை அவன் பறைசாற்றி கொண்டிருப்பான். நீயும் நானும் தெய்வத்தை பறைசாற்றவில்லை என்றால், தெய்வத்தை முழக்கமிடவில்லை என்றால், குடும்பத்திலேயே நான் முழக்கமிடவில்லை என்றால், மக்களே, ஒரு நாளும் நமக்கு கிருபை கிடைக்காது. ஒரு நாள் பிள்ளைகள் அது எங்க நம்ம குடும்பத்தில் எவ்வாறு பைபிள் வார்த்தை உண்டா? எடுத்து படிங்கள். இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள், எடுத்து படிங்கள். இணைச்சட்டம் நூல் 6ஆம் அதிகாரம், இணைச்சட்டம் நூல் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 7 திருவாக்கியங்கள். இன்று பலரும் பறைசாற்றாமல் இருக்கின்ற காரணம் என்பது என்ன? வருங்காலத்தில் உன் பிள்ளைகள் நம் கடவுளாகி ஆண்டவர் உட்பொருள் என்ன என்று கேட்கின்ற போது நீ உன் பிள்ளைகளுக்கு இவ்வாறு சொல். வருங்காலத்தில் உன் பிள்ளைகள் கேட்பார்கள், அப்பா இதனுடைய அர்த்தம் என்ன, அம்மா இதனுடைய அர்த்தம் என்ன கேள்வியை கேட்கிற சமயத்தில் உன் பிள்ளைகளுக்கு நீ எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள். பெற்றோர்கள் உன் பிள்ளைகள் உன்னை எடுத்து கேட்பார்கள், அப்பா திருப்பலியுடைய அர்த்தம் என்பது என்ன, பாவசங்கீர்த்தனுடைய அர்த்தம் என்பது என்ன, இது அருட்சாதம் என்ற அர்த்தம் என்பது என்ன, நீ பாட்டில் ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே அவருடைய அர்த்தம் என்பது என்ன, இதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டா? வேலைக்கு போனால் தானே நமக்கு எல்லாம் முடியும், இதெல்லாம் தேவையில்லாதது தானே, இதெல்லாம் நேரத்தை போக்குவதற்கு தானே, ஏன் இதெல்லாம் வீண் செலவு தானே, இதெல்லாம் எதற்காக இப்படி இருக்கின்றீர்கள்? பலரும் கேள்வியை கேட்பார்கள். அப்படி கேள்வியை கேட்கின்ற பொழுது உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். வருங்காலத்தில் பிள்ளைகள் கேட்பார்கள், என்னுடைய அர்த்தம் என்ன என்று கேள்வி கேட்கிற சமயத்தில் அங்கு இறை வார்த்தை கூறுகிறது, தெய்வம் இது அங்கு வெளிப்படுத்துவது என்னவென்று. அடுத்த வார்த்தை படியுங்கள். யாராவது ஒருத்தர் வெளியேற செய்தார். நாங்கள் இங்க அடிமையா இருந்தோம், எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது அவங்க சொல்ல வார்த்தை என்ன? தெய்வம் எங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எப்படி தெய்வம் கொண்டு வந்தார்? தெய்வன சொர்க்கத்தில் இறங்கி வந்தாரா? அல்ல, அவர்களை கொண்டு வந்தது யாரு? மோய்சன் கொண்டு வருகின்றார். ஆனால் அந்த தாய் சொல்ற வார்த்தை என்பது என்ன? தெய்வம் தான் எங்களை கொண்டு வந்தார், மோய்சனை முன்னிலைப்படுத்தவில்லை. மோய்சனை அல்ல, தெய்வம் மோய்சன் வழியாக என்ன செய்கிறார்? எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இதான் அந்த தாய் சொல்ற வார்த்தை. நீ நானும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது எப்படி? ஏன்னா இன்னைக்கு நீ நானும் பல செல்வத்தோடு இருக்கின்றோம், பல செல்வாக்கப்பட்ட நபராக இருக்கின்றோம், பல பணம் படைத்த நபராக இருக்கின்றோம், நல்ல படித்த நிலையில் இருக்கின்றோம். அதுக்கெல்லாம் காரணம் இது உங்க அப்பா உழைச்சதாண்டா, உங்க அம்மா கஷ்டப்படுதாண்டா, உங்க தாத்தா கஷ்டப்பட்டு உழைத்தா இருப்பாரு, இதான் என்று சொல்கிறோமே ஒழிய தெய்வத்தை நாம் மையப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா? அல்ல, மனிதர்களை மையப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது காரணம் எங்க அப்பா உழைச்சது, இது காரணம் உங்க அம்மா கஷ்டப்பட்டது, இது காரணம் உன் தாத்தா உழைச்சது என்று சொல்லிக்கொண்டு மனிதர்களை நான் பார்த்தோமே ஒழிய தெய்வத்தை அல்ல. எப்போ ஒருவன் தெய்வத்தை மறந்து வாழ்கின்றானோ, தெய்வத்தை அங்கீகரிக்காமல் மனிதர்களை மட்டுமே, அவனுடைய செயல்பாடுகளை மட்டுமே அவன் சொல்கின்றானோ, அப்பேற்பட்ட ஒரு மகன் மகள் எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் தெய்வ கிருபை அவனுக்கு ஒரு நாளும் வரவே வராது. அவன் தெய்வ அனுபவம் பெற வேண்டும் என்றால் தெய்வத்தை அங்கீகரித்தே போடும், இல்லை என்ற ஒரு நாள் கிருபை கிடைக்காது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எங்க எடுத்து படிங்கள். தான் இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். கோலியாத் தாவீது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். கோலியாத் என்ன செய்கிறான்? தாவீதை பார்த்து கொண்டு, நீ என்ன நாயின்னு நினைச்சையா? கையில் ஒரு குச்சியோடு வந்து என்னை அடிக்கிறதுக்கு, என்னை கொலை செய்யறதுக்கு பச்சையா சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன நாய் நினைச்சியான்னு. அப்போ தாவீது சொல்ற வார்த்தை, நீ உன் திறமை மீது, வாள் மீது, ஈட்டி மீது நம்பிக்கை வைத்து நீ வந்திருக்கின்றாய், ஆனால் நானும் யார் மேல் நம்பிக்கை வைத்து வந்திருக்கின்றேன்? நீ இகழ்ந்த வாழும் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நான் வருகின்றேன். இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒரு மகன் ஒரு மகள் தெய்வத்தை எப்பேற்பட்ட முன்னிலையில் வைத்துக் கொண்டு அவனால் பறைசாற்ற முடியும். நீ இகழ்ந்த, நீ இழிவாக பேசிய அந்த தெய்வத்தின் முன்னிலையில், அந்த தெய்வத்தின் நாமத்தில் நான் கடந்து வருகின்றேன். வந்த காரணத்தை நான் அப்பேற்பட்ட கோலியாத்தை இதோ அவன் தரைமட்டமாக மாற்றி விடுகின்றான். மக்களே, தெய்வத்தை பறைசாற்றுகின்ற ஒரு மகன் ஒரு மகள் வாழ்க்கையில் நிலம் பதித்ததாக ஒரு நாளும் சரித்திரம் இல்லை. இறைவனை மறந்து வாழ்ந்தவன் அவன் நிலம் பதித்துத்தான் இருப்பான். ஆனால் தான் வாசிக்கின்றோம் ஒபேதியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நீ கழுகை போல, மீதி என்ன? உங்களுக்கு தெரியும் ஒபேதியா 1, நீ கழுகை போல விண்மீன்கள் மத்தியில்
அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் அங்கேருந்து எல்லாம் காப்பி படி. ஓவேலியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். நீ கழுகை போல உயர உயர பறந்தாலும் விண்மீன்கள் நடுவில் கூட்டை நீ அமைத்தாலும் அங்கிருந்து உன்னை நான் கீழே தான் விழச் செய்வேன். அப்படி என்றால் தெய்வத்தை மறந்து நீ பாட்டு அங்கே போய் இருக்கிறாய் என்றால் உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பணம் தான் நம்பிக்கை வைத்து நீ போகிற சமயத்தில் மக்களே ரொம்ப நேரம் ஆகாது ஒரு நாள் திடீர்னு அடி வரும். அடி வந்துட்டு அது வரைக்கும் ஆலயம் பக்கமே வரமாட்டார்கள். பங்கு தந்தை அழைப்பார்கள், எடா கோயிலுக்கு வாடா, கோயிலுக்கு வாடா, கோயிலுக்கு வாடா. ஃபாதர் பிஸி ஃபாதர், பிஸ்னஸ் ஃபாதர். எப்படி ஃபாதர் வர முடியும்? வர முடியாது ஃபாதர், என்னால் வர முடியாது ஃபாதர். அம்மா விட வாடா, கோயிலுக்கு வாடா, போமா பரீட்சை எக்ஸாம் இருக்கு, என்ன வர முடியாது, என்ன வர முடியாது, பலகாரம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். திடீர்னு ஒரு ராத்திரி கையினாலும் ஒரு பக்கம் டொயின்னு இழுக்கும். இழுத்த உடனே செல்ல வர்றது, அந்த செல்ல வர்றது ஏற்றுவேன்னு. அப்போ மட்டும் உங்களுக்கு என்ன எக்ஸாம் இல்லையா? அப்போ மட்டும் உனக்கு பிஸ்னஸ் இல்லையா? எங்கே போயிடுச்சு? அதான் கிடைத்தது ஏன்னா கிடைக்க வேண்டியது கிடைத்த உடனே அடி கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து நிற்கிறார்கள். ஒரு காலம் வரும். இதனுடைய அர்த்தங்கள், இதனுடைய அர்த்தங்கள். நீ கழுகை போல உயர உயர பறந்தாலும் விண்மீன்கள் மத்திய நீ கூட்டை நீ அமைத்தாலும் அங்கு இருந்து உன்னை நான் கீழே விழ செய்வேன். அன்பு மக்களே, இதோ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள். இன்று பிள்ளைகள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறார்கள், காரணம் இல்லை. இன்று குடும்பத்தில் தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்காமல் இருக்க காரணம் இல்லை. இன்று தொடர்ந்து பாவ சங்கீதம் செய்யாமல் இருக்க காரணம் இல்லை. தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில் நிலைத்து நிற்காமல் இருக்க காரணம் இல்லை. காரணம் உண்டா? காரணம் உண்டு. காரணம் எதுவும் இல்லை. உன்னுடைய விசுவாசமற்ற ஒரு வாழ்க்கை, தவறான கருத்துக்களை வைத்துக் கொண்டு நீ செய்கிற காரியங்கள், போலியான கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கின்றாய். இது உலகத்துக்கும் உலக ஆசபாசங்களுக்கும் அடிமையான காரணத்தினால், அந்த சிந்தனைக்கு நீ அடிமையான காரணத்தினால் ஒரு நாளும் தெய்வத்தை உன் சொந்த முடியாது. இதோ நீ வெளிப்படுத்துறதும் நீ கற்றுக் கொடுக்கிற விதங்களும் எப்படி இருக்கு பார். இந்த நாம் பார்த்தோம் இல்லையா? மறுபடியும் அதே வாங்கல் இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் அங்கு சொன்ன வார்த்தை, இதோ மோய்சன் தெய்வம் எங்களுக்கு விடுதலை தந்தார். எப்படி? மோய்சன் வழியாக தெய்வம் எங்களுக்கு விடுதலை தந்தார். அங்கு மோய்சனை அடையாளப்படுத்தவில்லை, தெய்வத்தை மட்டுமே தான் அவர் அடையாளப்படுத்தினார்கள். இன்று உன் பிள்ளைகள், இன்று உன் கணவன் இன்று வரவில்லை என்றால், உன் மனைவி வரவில்லை என்றால், குடும்ப ஜெபமாலைக்கு வராமல் இருக்கிறது என்றால், உன்னுடைய வளர்ப்பு முறை, உன்னுடைய ஃபார்மேஷன் சரியில்லை. திருச்சபை அல்லது காரணம் நீ. அடுத்த வார்த்தை படி. ஆண்டவர் மாபெரும் அடையாளங்கள் செய்தார். பார்த்தீங்கன்னா, எங்கள் கண்கள் காண தெய்வம் என்ன செய்கின்றார்? மாபெரும் அடையாளங்கள் எல்லாம் செய்தார், அச்சுறுத்தும் அடையாளங்கள் செய்தார். என்னென்று? வானத்தை கிழித்து மண்ணவை பொழிந்தார், கடலை பிரித்து அங்கு வழியை உண்டாக்கினார். பல காரியம் தெய்வம் செய்தார், அச்சுறுத்த காரியங்கள். நாங்கள் சிந்திக்காத ஒரு காரியம் போலும் தெய்வம் செய்தாரடா என்று சொல்லிக்கொண்டு அந்த தாய் ஆனவள் தன் பிள்ளைகளுக்கு தெய்வம் செய்த நன்மைகள், தங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஆபத்து நெருக்கடி வந்த பொழுது தெய்வம் எப்படி எங்களை காத்து கொண்டு வந்தார் என்ற அத்தனையும் இறைவன் மட்டுமே மையப்படுத்தி சொன்னார்களே ஒழிய தெய்வத்தை மனிதர்களை மையப்படுத்தி சொன்னதில்லை. உங்களுக்கு பிரச்சனை, நமக்கு கடன் தொல்லை வந்ததுடா, பக்கத்துக்கு மாமா தாண்ட உதவி பண்ணாரு, நமக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது இவர் தாண்ட வந்து உதவி பண்ணாரு என்று இப்படி சொல்றதுக்கும் தெய்வம் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் உண்டு. இந்த தாத்தா தாண்டா நமக்கு எல்லாம் செய்தாரு, இவர் தான் இப்படி செய்தான்னு சொல்வதற்கும் தெய்வம் நமக்கு செய்தார் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப அந்த பையன் கேட்பான், ஆண்டவர் எப்படிமா செய்ய முடியும் என்று. தெய்வம் அந்த பெரியவர் வழியாக, அந்த தாத்தா வழியாக, இது அந்த பக்கத்து நபர் வழியாக, இந்த மாமா வழியாக தெய்வம் இதை துணை செய்தர்றா. அப்ப அந்த பையன் பார்ப்பான், இறைவன் நம்பிக்கை வைப்பான். தெய்வமே, அவனுக்கு இவனுக்கு நீ எப்படி ஆட்களை அனுப்பி நீ உதவி செய்தாயோ அதே மாதிரி எனக்கும் நீ உதவி செய்வாயே, அந்த உதவி எனக்கு தாரும் ஆண்டவர் எடுத்துக் கொண்டு அவன் யாரை நோக்கி மன்றாடுவான்? இறைவனை நோக்கி அவன் மன்றாடுவான், மனிதனை நோக்கி போவதல்ல. ஆனால் இன்று அவன் மனிதனை தான் பார்க்கிறானே ஒழிய தெய்வத்தை மறந்து வாழ்கின்ற பொழுது, மக்களே, உன்னுடைய ஃபார்மேஷன் எங்க இருக்குன்னு பார். பைபிள் இருக்கா? இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம்.
மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக வைத்திருக்கின்றேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? குடும்பம் என்பது இஸ்ரேல் வீடு, அது காவல் என்பது யாரு? பெற்றோர்கள், நீங்கள். கிளியர். அதே மாதிரி பங்கு என்பது ஒரு இஸ்ரேல் வீடு, காவலன் யாரு? அங்கு பங்கு தந்தை. மறைமாவட்டம் என்பது இஸ்ரேல் வீடு, அங்கு காவல் யாரு? ஆயர் அவர்கள். நம்முடைய திருச்சபை என்பது இஸ்ரேல் வீடு, அங்கு தந்தையாக இருப்பார். காவல் யாரு? இதா பாப்பரசர். கிளியர். இனி அதே மாதிரி பார்த்தார்கள். இனி அடுத்த வார்த்தை, என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்க வேண்டும். வார்த்தை பார்த்தீங்களா? என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்க வேண்டும். தெய்வம் சொன்ன வார்த்தை. என் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும், என் வாயின் சொற்களை நீ கேள், நான் என்ன வார்த்தை பயன்படுத்த நிற்பார். அதன் பிறகு என் பெயரால் அவர்களை எச்சரிக்க வேண்டும். ஒழிய உங்க அப்பனுக்கு பிடிக்காது, உங்க தாத்தாக்கு பிடிக்காதல்ல, தெய்வத்திற்கு பிடிக்காதுடா, இதுதான் சொல்லிக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் 2 விதத்தில் சொல்கின்றேன். ஒரு தாய் தன் மகனை பார்த்து சொல்ற வார்த்தை, எடா மகனே, நீ இந்த இளம் பருவத்தில் என்னடா இப்படி விளையாடி கொண்டிருக்கின்றாய், ஒரு பொறுப்பு இல்லாமல் இப்படி போய் கொண்டிருக்கின்றாயே, இதோ உங்க அப்பா இந்த இளம் பருவத்தில் உன்னுடைய வாலிப பொறுத்தவரை உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படித்தார். அங்கே டைம் நேரத்தை எதுவும் வீணாக்காமல் கஷ்டப்பட்டு படித்தார். படித்து நல்ல உழைத்து முன்னுக்கு வந்து இன்னைக்கு சமுதாயம் அத்தனை பேர் உங்கள் அப்பாவை உயர்த்துகிற அளவுக்கு உங்கள் அப்பா உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் எப்படி இருந்தார் என்பது நீ உணர வேண்டும். அப்பேற்பட்ட அப்பனுக்கு பிறந்திருக்கிறாய், நீ இப்படி ஊருக்காரமாக சுற்றி கொண்டிருக்கிறாய், உறங்கி கொண்டிருக்கிறாய், போடா உங்கள் அப்பனை மாதிரி போய் படிடா, படிச்சு வீட்டுக்கு முன்னுக்கு வாடா என்று நல்ல அழகாக பக்குவமாக அந்த கோவப்படாமல் அந்த மகனுக்கு ஏற்றபடி நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணுறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அட்வைஸ் சரியா தவறா? சரிதானே? இனி இதே தாய் இன்னொன்று விதத்தில், என மகனை இந்த வாலிப பருவத்தில் நீ ஏன் இப்படி வீணாக்கி கொண்டிருக்கின்றாய், இதோ உங்க அப்பனை பார், அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், இந்த வாலிப பருவத்தில் தனக்கு யாருமே இல்லை என்று தெரிந்த போதில்லை இறைவன் மேல் நம்பிக்கை இழக்காமல் தெய்வம் என்னை காத்துக்கொள்வார் என்று சொல்லிக்கொண்டு அந்த கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து கஷ்டப்பட்டு படித்தார், முன்னுக்கு வந்தார். அவர் யாருக்கும் அவர் உதவி செய்ய யாரும் இல்லை, ஆனால் தெய்வம் எந்த சூழலையும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு உன் தந்தையானவர் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்து இன்னைக்கு அதே தெய்வம் உங்க அப்பனை உயர்த்தி பிடிக்கிறார் பாரு, அதே தெய்வம் உன்னையும் உயர்த்தி பிடிப்பாரா, போடா நேரத்தை வீணாக்காமல் போய் படிடா என்று சொல்லி என்று தாய் அட்வைஸ் பண்றான்னு வைத்துக் கொள்ளுங்கள். இது சரியா தவறா? சரிதானே? இதில் எந்த அட்வைஸ் உன்னதமானது? 2வது சொன்னதானே, நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார். பிள்ளைகளுக்கு நாம் எப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தெய்வத்தை மையப்படுத்தாமல் எந்த ஒரு அறிவுரையும் ஒரு நாளும் போய் சேரவே சேராது. ஒரு மனிதனை மையப்படுத்தி இருப்பதல்ல, தெய்வத்தை மையப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த தாய் சொன்ன வார்த்தை பார்த்தோம் இல்லையா, எங்கள் கண்கள் காண தெய்வம் எகிப்தியரை இதோ பல அற்புத நடைகள் வழியாக அவர் இரட்டி அடித்தார். அப்படியேப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். நீ ஏனடா கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய்? வாழ்க்கையில் தோல்வி கண்டவுடனே இப்படி பயந்து கொண்டிருக்கிறாயே, எல்லாம் மூடி விட்டுருக்கமே, எனக்கு வழியே இல்லையே அம்மான்னு சொல்லி கொண்டிருக்கிறாயே, ஏனடா நீ இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய்? பெற்றோர் உன்னால சொல்ல முடிகிறதா? நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா, நான் வாசிக்கிறோமே விடுதலை பயணம் நூல் 14ஆம் அதிகாரம். விடுதலை பயணம் நூல் அது புரிந்து கொள்வதற்காக எடுத்து படிங்கள். விடுதலை பயணம் நூல் 14ஆம் அதிகாரம் 10 முதல் உள்ள திருவாக்கியங்கள். அங்கு எகிப்தியர்கள் இவர் துரத்தி கொண்டு வருவார்கள், அப்போ நடக்கிற சம்பவம் படிங்கள். எகிப்தியர் தங்கள் பின்தொடர்வதை கண்டு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். என்ன காரணங்கள்? இங்க வருகிறார்கள் இஸ்ரேல் எகிப்தியர்கள் இப்படி கொண்டு வருகிறார்கள், இந்த பக்கம் போனா என்னது அந்த செங்கடல் அவங்க எல்லைக்கு வந்து விட்டார்கள், இனி எங்க போய் குதிக்க வேண்டும், வேற வழி எதுவும் கிடையாது, வழி எதுவும் கிடையாது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பார்த்தார்கள், கூக்குரலிட மட்டும் இல்லாமல் மோயிசனை செய்தார்கள், பழிக்க ஆரம்பித்தார்கள். அடுத்த வார்த்தை, மோசையை நோக்கி மதியா, எடா எகிப்தில் சவக்குழி இல்லாமலேயா எங்களை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கின்றாய்? நான் இங்க நாரி சாக வேண்டுமா, புழு பிடிச்சி சாக வேண்டுமா? எதற்கடா எங்களை இங்க கொண்டு வந்திருக்காய்? தாங்கள் அடிமையில் இருக்கின்றோமே, அடிமையிலிருந்து தாங்கள் விடுதலை பெற போகிறோமே, அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்குதா? அவர்களுக்கு இல்லை. மனிதர்கள் அவர்களுக்கு இல்லை. எகிப்து அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அங்கே இல்லை. யாருக்கு இருந்தது? தெய்வத்துக்கு இருந்தது. என் பிள்ளைகள் அடிமையில் இருக்கிறார்கள், அவர்களை நான் விடுவிக்கின்றேன். விடுதலை தருபவர் அவருக்கு உணர்வு இருந்தது. விடுதலை பெறுகிற நீயும் நானும் நமக்கு அந்த உணர்வு இல்லை.
பாவத்தில் இருக்க நீ நானும் நம்ம பாவத்தில் இருக்கிற உணர்வு நமக்கு இல்லை. ஆனால் நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வு என் தெய்வத்துக்கு இருந்த காரணத்தினால் அவள் தொடர்ந்து இந்த நிமிடம் வரைக்கும் இதா என்னை விடுவிக்க இங்க தேடி இங்கு வந்து கொண்டே இருக்கின்றார். நீயும் நானும் எப்போ உணர போகின்றோம்? இதா இந்த இஸ்ரேல் மக்கள் சொன்னது போலவே தான் நீ நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்னவென்று சவக்குழி இல்லாமலேயா எங்கள் இங்கே நீ கொண்டு வந்திருக்கின்றாய். அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா, எங்களை விட்டுவிடு, நாங்கள் எகிப்தியருக்கே நாங்கள் பணிவிடை செய்ய போகின்றோம் அப்படின்னு அர்த்தம். எங்களை விட்டுவிடு, எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நாங்கள் எங்கள் பாவ வாழ்க்கைக்கு போய்விடுகின்றோம். ஜாலியாக ஊர்சித்து கொண்டிருக்கின்றோம், நண்பரிடத்தில் நாம் போய் கொண்டிருக்கின்றோம், பெரியவரிடத்தில் நான் போய் சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் போய் குடித்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை, நான் போய்விடுகின்றேன். சாயங்காலம் வர நான் கோயிலுக்கு வர வேண்டும், ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு வர வேண்டும், பிள்ளைகளை மறைக்கலுக்கு அனுப்ப வேண்டும், இப்படி வாழக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, வேற வேலை இல்லை, ஜாலியாக இருக்க முடிகிறதா? எதுவும் இருக்க முடியவில்லை. இதற்காக இந்த ஒழுங்குமுறைகள் இதற்கு தேவையில்லை. கேட்டால் பாவம் பாவம் சொல்லிக்கொண்டு எங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இது தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு எத்தனை பேர் திருச்சபைக்கு எதிராகவே திருச்சபைக்குள்ளே இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். குடும்ப அங்கத்தினர்கள் நீயும் நானும் அதில் வாங்கம் அல்லவா? இனி அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா, சாவிட அவனுக்கு ஊழியம் செய்வதே அடிமையாக இருப்பதே நல்லது, அதே கிடைச்சா போதும் என்று. அடுத்த வார்த்தை மோசே சொன்ன வார்த்தை என்ன? அஞ்சாதே. அடுத்தது நிலை குலையாதீர்கள். அடுத்தது இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை நீங்கள் பாருங்கள். தெய்வமே உங்களுக்காக போராடுவார், தெய்வமே உங்களுக்காக போரிட்டு உங்களுக்காக விடுதலையை தருவார். இவர்கள் நம்பவில்லை. இங்க மோசே சொன்ன வார்த்தை, நீ கவலைப்படாதே, ஏனடா கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய், ஏனடா அழுது கொண்டிருக்கின்றாய், தெய்வம் இருக்கிறார். மோசேனுக்கு தெரிகிறது, மோசேனுக்கு தெரிகிறது. தெய்வ அனுபவம் பெற்ற மனிதன் சொல்கின்றான், தெய்வத்தால் முடியும், நீ கவலைப்படாது என்று. மக்களே, ஒரு அருத்தந்தை இடத்திலும் உன் பங்கு தந்தை இடத்திலும் நீ கடந்து வந்து ஜெபிப்பாய். ஃபாதர், இதை குடும்ப பல நெருக்கடி உண்டு, எங்களுக்காக ஜெபியுங்கள். அந்த அருத்தந்தை, தெய்வ அனுபவம் பெற்ற அந்த அருத்தந்தை சொல்ற வார்த்தை, கவலைப்படாதே, உன் துன்பம் நீங்கும், உன் தடை நீக்கப்படும் சொல்கின்ற பொழுது நீ நம்பிக்கையோடு போக வேண்டும். எங்க இல்லையே, அனுபவம் பெற்றவர், இறைவனை பற்றி அறிவு இருந்த காரணத்தினால் அவர் சொல்ல முடிகிறது. எந்த அருத்தந்தையாவது ஆமா அதெல்லாம் நீ மன்றாடி பிரயோஜனமே இல்லை, போயிட்டு வா, யாரும் சொல்லுறாங்களா? இல்லையே. அவர் சொல்ற வார்த்தை, தெய்வத்தால் முடியும், நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்று ஆணித்தரமாக சொல்கிறார்கள் என்றால் அனுபவம் பெற்றவர்கள் இதாக சொல்லுகிறார்கள். நீ அதை கேட்டுக்கொள்கிறாயா? இஸ்ரேல் மக்களைப் போலவே நீ எதிர்த்து போய் கொண்டிருக்கின்றாய். அப்போ மோசே சொன்ன வார்த்தை, தெய்வத்தை நோய்கொண்டு, தெய்வமே நான் என்ன செய்வேன் என்று இறைவன் கோபப்பட்டு சொன்ன வார்த்தை, உன் கையில் என்னடா வச்சுக்கிறேன், கோல் எடுத்து நீட்டுறான்னு தான் நீட்டினார். நீட்டின உடனே என்னாயிடுச்சு, கடல் ரெண்டா பிரிகிறது. மோசேன் எதிர்பார்த்தானா? மோசேனுக்கு தெரியுமா இந்த விஷயம்? மோசேனுக்கு குச்சை நீட்டும் தெய்வம் செய்வார் எதிர்பார்த்தானா? இல்லை. ஒன்னும் மோசேன் எதிர்பார்க்கவில்லை. இதான் அந்த மக்களும் பார்க்கிறார்கள், இது சூப்பரா இருக்குடே, நேரம் குடுகுடுன்னு தான் தப்பி ஓடுகிறார்கள். மக்களே, யாரும் நினையாத காரியங்கள், அச்சுறுத்தும் காரியங்கள் தெய்வம் பயன்படுத்துவார். குருத்துவ அதிகாரம் என்ற அந்த கோலை பயன்படுத்திக் கொண்டு இறைவன் சொல்வார், நீ ஏனடா நீ பயந்து கொண்டிருக்கின்றாய், உனக்கு நான் குருத்துவ அதிகாரத்தை தந்திருக்கின்றனே, ஆயர் வழியாக குருத்துவ அதிகாரம் தந்திருக்கின்றனே, உன் பங்கு மக்களுக்கு மேல் அதிகாரம் தந்திருக்கின்றனே, எடுத்து நீக்க உன் அதிகாரத்தை. இது அருத்தந்தையர்கள் தங்கள் குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினால் உன் தடை நீங்கி போகட்டும் சொல்லும்போது தடை நீங்கி இருக்கும், தடை நீங்கி இருக்கும். சாதாரண பிள்ளைகள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்ற பொழுது நோய்கள் போது. சூசைப்புரம், சூசைப்புரத்தில் நாங்கள் பாப்புலர் தியானம் நடத்தினோம். அப்போது அங்கே இருக்கிற அருத்தந்தை ஃபாதர் ஜான் புதுமணம், கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கின்றேன். சூசைப்புரத்தில் யாரும் இருக்கீங்களா? ஒருத்தரும் இல்லையா? சந்தோஷம். அதாவது சிஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. மக்களே இருக்காங்களா? இருக்காங்க. இந்த பார்த்த ஞாபகம் இருக்குதோ? அப்போ வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ அந்த சூசைபுரத்தில் நாங்கள் தியானம் நடத்தும் போது ஃபாதர் ஜான் பங்கு சந்தை. அப்போது அங்கே பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அருத்தந்தைக்கு கால் வேதனை, கால் பயங்கர வேதனை. அப்போ என்ன செய்கின்றார், ஸ்டூல் மேலே அப்படியே வைத்து கொண்டிருக்கின்றார். அப்போது ஃபாதர் என்னை பார்த்துட்டு, அச்சாக ஒன்று பிரார்த்திக்கணும், வந்து ஜெபம் பண்ணுங்க,
நான் சொன்னேன் சரிப்பா தான் சரி. பிள்ளைகள் அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்புறம் சரி பிள்ளைகள் ஓடிவா ஓடிவா நம்ம எல்லாம் ஃபாதருக்காக ஜெபம் பண்ணுவோம் சொல்லிட்டு சரியாச்சா சரியாச்சான்னு நேரம் வரங்க. நான் அவ்வளோதான் சொன்னேன், வா ஜெபிக்கலாம் என்று. அந்த குழந்தைகள் இப்பெல்லாம் கல்யாணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த குழந்தைகள் இவ்வளோ நேரம் அப்படியே வருது, எதுவும் சொல்லவில்லை, அது அப்படியே முட்டி போடுதுங்கள். முட்டி போட்டு அது பண்ண ஜெபம் பயங்கரம். என்ன ஏசுவே ஏசுவே ஈசோயே ஈசோயே ஏசுவே ஏசுவே ஃபாதர் கால் வேதனை நீங்கி போகட்டும், ஏசுவின் நாமத்தினால் நீ வேதனை நீங்கி போகட்டும், வேதனை நீங்கி போகட்டும், ஏசுவே ஏசுவே வேதனை நீங்கி போகட்டும், வேதனை நீங்கி போகட்டும். வேற ஒன்றும் கிடையாது, ஏசுவே நீங்க போகட்டும். இன்னொன்று அருள் இந்த மாதிரியே வாழ்க கத்தவிடனே இல்லை அதில்லடி ஏசு நீங்க விடாம். சரி ஏசுவே நீ வேதனை நீங்கி போகட்டும், வேதனை நீங்கி போகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நான் அப்படியே பிதாசுன்னு எதுவும் போடவில்லை, எதுவும் அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் பார்த்த உடனே தந்தை காலத்துக்கு கீழே வச்சுட்டாரு. ஃபாதர் காலத்துக்கு கீழே வச்சுட்டு நாங்கள் அது போயிடா போயிடா வேதனை போயிட்டா வேதனை போயிட்டா. அவர் குடுகுன்னு எழுந்து நேராக போனார், ரூமில் இருந்து சாக்லேட் எடுத்து கொடுத்தாரு. பிள்ளைகளே ஓடிவா ஓடிவான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தாரு. மிட்டாய் அது பாண்டு மிட்டாய் வாங்கிட்டு அது பாண்டு ஓடி போச்சு, மறுபடியும் போய் விளையாட போயிடுச்சு. குழந்தை காலத்தில் அது பாண்டு விளையாடி போயிடுச்சு. மக்களே அந்த சம்பவத்தை பாருங்கள். அந்த பிள்ளைகள் யாருடைய நாமத்தில் ஜெபித்தார்கள்? இயேசுவின் நாமத்தினால். பெரிய ஜெபம் ஒன்றும் கிடையாது, பெரிய ஜெபம் கிடையாது. இயேசுவே இயேசுவே அப்பா தந்தையுடைய வேதனை ஃபாதருடைய வேதனை நீங்கி போகட்டும். ஒன்று அருந்த மாதிரியே சொல்லுது, அதுவும் பாதிலே நிற்பாட்டுது. மறுபடியும் வருகிறது இயேசுவே இயேசு அப்பா ஃபாதருடைய வேதனை நீங்கி போகட்டும். ஒரு 5 நிமிஷம் மாறி மாறி ஜெபிக்கிறார்கள். அதன் பிறகு அவங்க அச்சா அச்சா வேதனை போய் மக்களே போய் மக்களே நான் முடிஞ்சு போச்சு, எல்லாம் போயிடுச்சு. சாதாரண குழந்தைகள் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பச்சிலம் குழந்தையுடைய மன்றாட்டை தெய்வம் கேட்கிறார் என்றால், பக்குவத்தோடு இருக்கிற உன்னுடைய மன்றாட்டை தெய்வம் கேட்காமல் இருப்பாரா? தெய்வம் கேட்காமல் இருக்காரா? இதோ அருத்தந்தைகளுக்கு மொய்சன் சொன்ன வார்த்தை, அந்த கையில் நான் கோலை தந்துக்கிறேன் நீட்டோன்னு சொன்ன மாதிரியே அருத்தந்தையர்களுக்கு தெய்வம் தன்னை குறித்துவ அதிகாரம் ஒன்று உண்டு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அருத்தந்தையர்களும் மகனே மகளே இயேசுவின் நாமத்தை நான் சொல்கின்றேன், இதன் குறித்து அதிகாரத்தை பயன்படுத்தி நான் ஜெபிக்கிறேன், விட்டு நீங்கி போகட்டும் சென்ற பொழுது தான் நீங்கி போயிருக்கும். காரணம் அந்த மனிதன் அல்ல, தெய்வம் அங்கு குணப்படுத்துவது. இது தான் மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுப்பது. அருத்தந்தையெல்லாம் குணப்படுத்துவது. நேற்று தினத்தில் பார்த்தீர்கள், பலர் குணம் பெற்றார்கள். அருத்தந்தையெல்லாம் குணப்படுத்தியது. மாறாக அந்த அருத்தந்தைக்கு தெய்வம் கொடுத்த அந்த குருத்துவ அதிகாரம் இருக்கு பாருங்கள், அதுதான் குணப்படுத்தும். தெய்வம் தான் குணப்படுத்துவது, அருத்தந்தை அல்ல. அதே மாதிரி பெற்றோருக்கு தெய்வம் அதிகாரம் தந்திருக்கின்றார். பெற்றோருடைய ஸ்தானம் அது தெய்வம் தந்த அதிகாரம். எடுத்தபடி சீராக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். சீராக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். சீராக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். அடுத்தது பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமையை தெய்வம் தந்திருக்கின்றார். அப்ப பிள்ளைகளை விட தெய்வம் யார் கொடுத்திருக்கின்றார்? அதிகாரம் அவர்கள் தான் கொடுத்திருக்கின்றார். மக்களை பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டியவர்கள் இருந்தால் இதை நீங்கள் அப்படியே லைனாக மொத்தமாக போகாதீங்க. ஒவ்வொரு மற்றவங்க டிஸ்டர்ப் இல்லாமல் போயிடுங்கள். எங்கே அமர்ந்திருக்கின்றார்கள்? அங்கே எங்கே அங்கே 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 அப்படியே வீட்டுக்கு போயிடாத. அங்கே பக்கத்தில் பக்கத்து பில்டிங் பக்கத்தில். அப்போ போகிறவர்கள் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அப்படியே மோட்டர் ஆன் பண்ணுற மாதிரி அப்படியே போய்விடுங்கள். மோட்டர்னு என்ன தெரியுமா? பார்த்து போயிட்டு வாங்க, அப்படியே போயிட்டு வராங்க. அப்படியே பாவசங்கீதம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் அப்படியே நீங்கள் போய்விடுங்கள். மக்கள் இதை நாம் பார்க்கின்றோம். எங்கது எதுக்கு நம்ம சொன்னது? பிள்ளைகளை விட உரிமை, பெற்றோர்களுடைய உரிமை தெய்வம் தந்திருக்கின்றார். அந்த உரிமையை நீ இழந்து விடாதே. உரிமையை நீ இழந்து விடாதே. எப்ப நீ உரிமையை நீ இழந்து விடுகின்றாய்? நீ உலகத்தை மையப்படுத்தி நீ வாழ்கிற சமயத்தை பையன் கிட்ட நல்ல பேர் கிடைக்க வேண்டும், அவனுக்கு நல்ல புகழ் கிடைக்க வேண்டும், அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு நீ வாழ்கிற சமயத்தை இதோ நீ இழந்து விடுவாய். தெய்வம் தந்த அதிகாரத்தை இழந்து விடுவாய். மக்களே, இறைவன் தந்த அதிகாரம் ஒரு நாளும் இழந்து விடாதே, ஒரு நாள் இழந்து விடாதே. அதை எதற்காக? அடுத்தவனுக்கு விடுதலை தருவதற்காக. இதன் பக்கம் மாபெரும் அச்சுறும் அடையாளங்கள் இதோ எங்கள் கண்கள் காண தெய்வம் செய்தாரா என்று பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கிற சமயத்தில் அந்த பிள்ளைகள் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில் நிலைத்து நிற்பார்கள். ஆனால் இன்று அந்த தொடர்ச்சி இல்லை.
பாதியிலே தான் கடந்து வருகிறது. குழந்தை பருவம் வரைக்கும் தான் வந்து நிற்பார்கள். எங்கள் பீட சிறுவர்கள் பீட சிறுமியாக வந்து நிற்பார்கள். அதன் பிறகு மிஷன் லீக் யூத்னு சொல்லிட்டு கடந்து வருவார்கள். கல்யாணம் முடிச்ச பிறகு ஒன்றும் கிடையாது, ஆலயம் பக்கமே கிடையாது, வெளியே அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டின் சொல்லி வெளியே நிற்பார்கள். முடிஞ்சு போயிடுச்சு, விசுவாச வாழ்க்கை போயிடுச்சு. பிறகு பெற்றோர் சொல்ல பார்த்தேன், குழந்தை பருவத்தில் என் பையன் ரொம்ப பக்தியோடு இருந்தான், இப்போ எங்கே போயிடுச்சு பக்தி? முன்னாடி வருவது பதிலாக இந்த பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்போ என்ன விசுவாச வாழ்க்கை அது நீ வாழ்ந்திருக்கின்றாய்? அப்போ என்ன விசுவாச வாழ்க்கை நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்று பார். மூன்றாவது படியுங்கள், இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம். அடுத்த வார்த்தை. ம் ம் நம் மூதாதையருக்கு கொடுக்கப்படியாக இருந்த ஆணையிட்டு சொன்ன நாட்டின் மேல் எங்களை அழைத்து வந்தார். எனது வாக்குறுதியான உரிமை நாடு கானான் நாட்டுக்கு தெய்வம் அழைத்து வருகின்றார். உன்னுடைய வாக்குறுதியான நாடு என்பது எனது நிலை வாழ்வு. அந்த நிலை வாழ்வுக்கு தெய்வம் உன்னை அழைத்து கொண்டு வருகின்றார். நீ எதிர்பார்க்கிற நிம்மதி, நீ எதிர்பார்க்கிற அமைதி, நீ எதிர்பார்க்கிற சந்தோஷம் அத்தனையும், அந்த இறையாட்சி அத்தனையும் தெய்வம் உனக்கு தந்து விடுவார். எப்போ? நீ அவரை மையப்படுத்தி வாழ்கிற சமயத்தில். இதான் மக்களே அது நடக்கிற காரியங்கள். இது எப்போ நடக்கும் என்றால் தெய்வத்தை மையப்படுத்திருக்கிற பொழுது. அப்பதான் முடியாது. இந்த பார்வையற்றவர்களை பாருங்கள். தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிற பொழுது பார்வையற்றவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், பார்வையற்றவர்கள் இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்கள் கண்டதில்லை. இருந்த போதிலும் அந்த தெய்வத்தை மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு எங்கள் மேல் இறங்கும். இது நான் மட்டுமல்ல, என் கூட இருக்கிற இவனும் இதே மாதிரி தான் இருக்கிறார்கள், எங்கள் மாதிரி பலரும் இருக்கிறார்கள். அப்போ இரக்கம் எங்களுக்கு தேவை. அவர்களுக்கு நீ உயிரை கொடுத்தது போலவே எங்களுக்கும் உயிரை தாரும். அவர்களை நீ குணப்படுத்தது போலவே எங்களை நீ குணப்படுத்தும். உன்னால் மட்டுமே தான் முடியும். நான் தாவீதின் மகனே என்று சொல்லிக்கொண்டு இறைவனை மையப்படுத்தி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. மக்களே, இறைவனை பார்க்காமலேயே, இறைவனை அறியாமலேயே, இறைவனை தொட்டு உணராமலேயே, அவன் தெய்வ காரியங்களை காணாமலேயே, தெய்வம் செய்த அற்புதங்களை காணாமலேயே இறைவனை அங்கீகரித்துக் கொண்டு இறைவனை பறைசாற்றுகிற சமயத்தில் நீயும் நானும் எந்த மூலையில் இருக்கிறோம் என்று பார். கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் உள்ளம் இருந்தும் உணராமலும் மனம் மாறாமலும் பிடிவாத குணத்தோடு நீ நான் இருக்கிற காரணத்தினால் அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? நானும் உன்னை குணமாக்காமலே இருக்கின்றேன். அதான் மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 15-14 வாக்கியங்களே. கண்களிலிருந்து காணாமலும் காதிலிருந்து கேளாமலும் உள்ளம் இருந்து உணராமலும் மனம் மாறாமலும் நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த வார்த்தை நானும் உங்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். இறைவனால் என்னை குணப்படுத்த முடியாது என்பது அல்ல, நான் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இதான் காரணம். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து நீ மன்றாடு, தொடர்ந்து மன்றாடு. இது இந்த பார்வையற்றவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். வேண்டிக் கொண்டே, அதாவது கத்திக்கொண்டே அவர் பின் சென்றார்கள். கத்திக்கொண்டே, அப்படி என்றால் இயேசு போய் கொண்டிருக்கிறார். தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். கத்திக்கொண்டே பின்னாடியே வருகிறார்கள். அவருக்கு சுதந்திரம் உண்டு. பாதிரை நிப்பாட்டு போயிருக்கலாம். அடவோடா இவர் திரும்பவும் மாட்டேங்கிறது, பேசவும் மாட்டேங்கிறது, இவர்கிட்ட போயிட்டு நான் என்ன பண்றது? திரும்பி பாயில போயிருக்கலாம், போகவில்லையே. பாதியில போனவர்கள் உண்டு. எங்க? எடுத்தபடி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் பாதியிலேயே என்ன செய்ய போனவர்கள் திரும்பி வந்தார்களா? ஒரு நாளும் வந்ததில்லை. படிங்கள் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 58ஆம் வாக்கியம், 59ஆம் வாக்கியம். கற்பித்தார். அடுத்தது, அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். இந்த பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டு இருந்தார்கள். இதை ஏற்றுக்கொள்வது கடினம், இவருடைய பேச்சினும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசுவோடு பயணித்தவர்கள், இயேசுவோடு அற்புதங்கள் கண்டவர்கள், இயேசுவோடு உண்டவர்கள், எல்லாம் இயேசுவோடு எல்லாம் செய்தவர்கள், கண்டவர்கள், இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இயேசு தன்னை உண்டாலும் தன்னை ரத்தத்தை குடித்தால் தன்னை தசை உண்டால் மட்டுமே தான் உனக்கு வாழ்வு கிடைக்கும் சொன்னிக்கிற பொழுது இது முடியாது, இதை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. மையத்துக்கு வருகிறார். தன்னுடைய டீச்சிங்குடைய மையத்துக்கு, தன்னுடைய படிப்பினுடைய மையத்துக்கு அவர் கடந்து வருகின்றார். என்ன மையம்? என் தசையே உண்மையான உணவு, என் ரத்தமே உண்மையான பானம். யார் என் தசையை உண்டு என் ரத்தத்தை குடிக்கிறார்களோ அவர்கள் என்னோடு இணைந்து இருப்பர், நானும் அதனால் வாழ்கின்றேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். என்னோடு இணைந்திருப்பர். என்னோடு இணைந்தா என்னோடு நீ வாழ்வு பெற முடியும். இதான் மையமாக கடந்து வருகிறது. அங்க வந்தவுடனே இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது எங்களால் அங்கீகரிக்க முடியாது. பயணித்தவர்கள் அந்நேரமே அவரை விட்டு போனார்கள். போனவர்கள் திரும்பி வந்தார்களா? இல்லை. படி எங்கிற வாசிக்கிறோம்? 66, 67. அன்றே இயேசுவின் சீடர் பலர் அவரை விட்டு விலகினர். அடுத்தது, அது முதல் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து செல்லவும் இல்லை. போனவர்கள் தான் போனார்கள். இந்த போனவர்கள் யாரும் விவரம் இல்லாதவர்கள் அல்ல, போனவர்கள் விவரம் உள்ளவர்கள். இயேசுவோட அற்புதம் கண்டவர்கள் அத்தனையும் போனார்கள், தான் விலகி போய்விட்டார்கள். அதன் பிறகு இயேசு ராயப்பரை கேட்டார் என்னவென்று. ஏடா அவன் தான் போனானே, அவன் போறான் பாரு, ஃப்ரெண்டு போறான் பாரு, உன் மாமா போறான் பாரு, உன் மச்சினி போது பாரு, உன் அழியன் போறான் பாரு, அவன் போறான் போது நீயும் போறியான்னு கேட்ட பொழுது ராயப்பர் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, நான் எங்கே போவேன்? வாழ்வு தரும் வார்த்தை உம்முடைய இருக்கிற சமயத்தில் யாரை தேடி ஆண்டவரே நான் போக முடியும்? எனக்கு நீதான். ராயப்பா தனித்துவத்தை என் வெளிப்படுத்துகின்றார். ஒரு மகள் தனித்துவம். நீ என்ன செய்கின்றார்? உன் ஃப்ரெண்டு போன உடனே நீயும் பின்னாடி போகின்றாயே. என்ன விசுவாச வாழ்க்கை! ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து இருப்பான், ஆலயத்துக்குள்ள பலிபடுத்த அங்க பலியில் பங்கெடுத்து கொண்டிருப்பான். நண்பன் அங்கிருந்து அழைப்பான், மச்சான், மாப்பிள்ளை, பங்காளி, வாடா வாடா செல்லுது. நேரம் டிகிரி இது போறது. ஃப்ரெண்டு அழைத்தால் என்ன போய் கொண்டிருக்கிற சமயத்தில் என்றால் எந்த அளவுக்கு நீ பலமெடுத்து கொண்டிருக்கிறாய் என்று பார். வெளியே ஆலயத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டிருப்பாய். இதை பெரியவர் இருப்பார்கள். சேட்டா என்ன அங்க நிற்கிற, வா வெளியே வா. நம்ம இல்ல இல்ல நான் அங்கதான் நிற்பேன் வாங்க தான் அப்படியே போவார்கள். மக்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஆலயத்துக்குள்ளே இல்லை, ஆலயத்துக்கு வெளியே அதிகமாக நிற்பார்கள். பங்கு தந்தை பார்ப்பார், மக்களுக்கு இடம் இல்லையே, ஆலயத்துக்குள்ளேயே இடம் இல்லையே, அதனால ஆலயத்தை கொஞ்சம் பெரிதுபடுத்தலாம். என்ன காரணம்? மக்கள் எல்லாம் உள்ள வர வேண்டும் என்பதற்காக, உள்ள இருக்க எல்லாம் வெளியே நிற்கிறார்களே, உள்ள வர வேண்டும் என்பதற்காக ஆலயம் பெரிதுபடுத்த வேண்டும். ஆயர்கிட்ட பெர்மிஷன், ஆயர் பாப்பா இருக்கிறதே போதுமேனு இல்லை, ஆயர் மக்கள் எல்லாம் வெளியே நிற்கிறார்கள், பாவம், சரி ஆயர் அதுக்கேற்ற மாதிரி ஒப்புதல் கொடுப்பாங்க. சரி நீ எக்ஸ்டென்ஷன் வேலை ஆரம்பின்னு எக்ஸ்டென்ஷன் வேலை ஆரம்பிப்பார்கள். எதற்காக? மக்கள் எல்லாம் உள்ள வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிப்பார். எக்ஸ்டென்ஷன் வேலை ஆரம்பித்த உடனே மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? அப்பவும் வெளியே அங்கே வெளியிப்பார்கள். எங்கே முடிச்சாலும் அதுக்கு வெளியே நிற்பார்கள். கேட்டால் நாங்கள் அவுட் ஸ்டாண்ட் உள்ள எவ்வளோ இடம் இருந்த போது இல்லை, வெளியே மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் எப்படி மக்களே கிருபைகள் உனக்கு கிடைக்கும்? எந்த அளவுக்கு இருக்கிற பாருங்கள், எத்தனை அளவுக்கு நீ நான் நடத்துக்காரர்கள் தானே, என்றைக்கான உணர்வு உனக்கும் எனக்கும் இருக்கா என்று பார். ஏன்னா சொல்கிறவர்கள் பைத்தியக்காரன் சொல்லி நீ நினைச்சு கொண்டிருப்பாய். உன்னை பொறுத்த வரைக்கும் அவள் பைத்தியக்காரர்கள். ஆனால் கடைசி நாள் வருகிற சமயத்தில் யார் பைத்தியக்காரன் தெரியும். தான் நடந்ததா இப்போ லேட்டஸ்ட் ஒரு புனிதர் யாரு? கார்லோ அக்யூட்டிஸ். அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன கேட்டா, இந்த வயசு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம நீ பண்ண போயிட்டு எல்லா வாரம் போய் பாவசனம் செய்து கொண்டிருக்கேன், பைத்தியமாடா உனக்கு என்று சொல்லிக்கொண்டு அவனை கேள்வி பேச்சு பேசினார்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடையிலும் கேள்வி பேசினவர்கள். இன்னைக்கு அவர்களே போயிட்டு ஏன்னா கார்லோஸ் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோடா, எங்களுக்காக ப்ரே பண்ணிட்டான்னு எந்த லட்சத்தில் இருக்குன்னு பார்த்தியா? எப்படி இருக்குன்னு பாரு. மக்களே, பிள்ளைகளுக்கு நீ என்ன ஃபார்மேஷன் கொடுக்கிறாய் என்று பார். இங்கு தொடர்ந்து கத்திக்கொண்டே இயேசுவை பின்தொடர்ந்தான். இங்கு இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் பாதிலேயே போனார்கள். கடைசியில் அவர் இயேசுவை பின்தொடரவில்லை. இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பாருங்கள், குடும்பத்தை பிள்ளைகள் பாதி தூரம் வருவார்கள். குழந்தை பருவத்தில் வந்து கேட்டகிஸ் எல்லாம் போய்கொண்டு யூத் வரைக்கும் வந்து நிற்பார்கள். இல்லை என்ன காரணம்? இல்லை என்றால் சர்டிஃபிகேட், இல்லை என்றால் கல்யாணம் நடக்காது. இங்கே என்ன கலர் சர்டிஃபிகேட்? மேரேஜ் சர்டிஃபிகேட் மஞ்சள் கலரா, எல்லோ கலரா, ஒயிட் கலரா சர்டிஃபிகேட்? மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒயிட்டா எல்லோவானு தெரியவில்லை, ஏதோ ஒரு கலரில் இருக்கும். அங்கே பார்க்குற சமயத்தில் மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை என்றால் கல்யாணம் நடக்காது. அதனால் போடா
யூத்துக்கு போடா அங்கே போடான்னு சொல்லிட்டு அனுப்புவீர்கள். கல்யாணம் முடித்த உடனே பையன் எங்கே ஆலயத்துக்கு வந்திருக்க வேண்டும், வருவானா? எங்க வேற ஆளை பாரு, ஆளு போயாச்சு. அப்போ ஃபார்மேஷன் பாதி தூரம் வந்த உடனே இதை மீறி கடக்க வேண்டும், இல்லையே அப்படியே போய்விட்டார்கள். தொடர்ச்சி அங்கு இல்லை. காரணம் அகங்காரங்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகங்காரம், இதுதானே என்ற அகங்காரங்கள். ஃபார்மேஷன், ஃபேமிலி ஃபார்மேஷன் இல்லை. எவ்வளவுதான் கொடுத்த போது இல்லை, இதா நீ உள்வாங்கவில்லை, கேட்டுக்கொண்டிருக்கின்றாய ஒழிய நீ கவனிப்பதில்லை. கேட்டுக்கொள்வதற்கும் கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஹியரிங், லிசனிங் ரெண்டும் வித்தியாசம் உண்டு. ஹியரிங் கேட்டுக்கொண்டிருப்பது, லிசனிங் கவனித்துக் கொண்டிருப்பது. நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், கவனிப்பதில்லையே. மரியாள் கேட்பதல்ல, கவனித்தால். கவனித்த காரணத்தினால் வார்த்தை உள்ளத்தில் தியானித்த காரணத்தினால் அவருடைய விளைவு, அவள் வார்த்தையை தியானித்த காரணத்தினால் அந்த வார்த்தைக்கு மாம்சம் கொடுத்தார், தசையும் ரத்தம் கொடுத்தார், மீட்பரை பெற்றெடுத்தார். மீட்பரை கவனித்தால் மட்டுமே தான் மீட்பரை பெற்றெடுக்க முடியும். நீயும் நானும் வார்த்தையை கவனித்தோம் என்றால் அந்த வார்த்தை எனக்குள்ள போய் தியானிப்போம். தியானித்த உடனே மரியாள் எப்படி இயேசுவை பெற்றெடுத்தாரோ அதே மாதிரி என் சிந்தனையிலும், என் பேச்சிலும், என் செயல்பாட்டிலும் இதான் இயேசு கடந்து வருவார். அந்த இயேசுவை நாம் பார்த்தாலே போதும் மக்களே. அப்பதான் முடியும் கவனித்தல். நீ நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்ட காரணத்தினால பாதிலேயே போய்விடுகிறது. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், தொடர்ச்சியாக வருவது. இன்னொரு உதாரணம் எங்க நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச உதாரணம், ஈஸியாக புரியும் என்பதற்காக லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம். அங்கு அந்த நடுவர், நேர்மையற்ற நடுவர், இந்த நேர்மையற்ற நடுவர் இந்த கைம்பெண்ணுக்கு என்ன செய்வார்? நீதி நடத்துவதற்கு அவர் கொடுப்பார். ஒரு நாள் நீதி நடத்தி கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த கைம்பெண் தொடர்ச்சியாக அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார்கள். அதன் பிறகு அவன் நீதி நடத்தி கொடுப்பான். படிங்கள் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்குகள். பார்த்தீங்களா? நடுவரோ நெடுங்காலமாக, ஒரு நாள் நெடுங்காலமாக எதையும் செய்ய விரும்பவில்லை. அப்ப இந்த மகன் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றார், எனக்கு நீதி நடத்தி கொடு என்று. இவன் நெடுங்காலமாக எந்த ஒரு செய்யவில்லை. ஆனால் இவள் விட்டாளா? இவள் விடவில்லை, தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால். அதன் பிறகு அவன் தொந்தரவு தாங்க முடியாமல் அவன் என்ன செய்கின்றான்? நீதி நடத்தி கொடுப்பதை பார்க்கின்றான். அதுக்கப்புறம் இயேசு சொல்ற வார்த்தை என்பது என்ன? நேர்மையற்ற நடுவரே இப்படி நீதி நடத்தி கொடுக்கிறான் என்றால் அல்லும் பகலுமாக தம்மை நோக்கி கூக்குரல் எடுக்கின்ற சமயத்தில் நான் அவர்களுக்கு நீதி நடத்தி கொடுக்காமல் இருப்பேனா? 7ஆம் வாக்கியம் படி. 7ஆம் வாக்கியம். தாங்கள் தேர்ந்தவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற பொழுது நீதி வழங்காமல் இருப்பாரா? தொடர்ந்து நீ மன்றாடுகின்ற சமயத்தில் மக்களே உனக்கு பதில் நிச்சயமா உண்டு. நேர்மற்ற நீதிபதியே அவன் செய்கிறான் என்றால் நீதி உள்ள தெய்வம் நமக்கு நீதி நடத்தாமல் இருப்பாரா? நாம் யோசிக்க வேண்டாமா? அந்த தொடர்ந்து சொல்வது கத்தோலிக்க திருச்சபை சொல்லி அர்த்தம் என்ன? உரிமை. உரிமையை மையப்படுத்தி இருப்பது என்ன காரணங்கள்? இவள் பார்க்கின்றால் எனக்கு உரிமை உண்டு, எனக்கு நீதி பெறுவதற்கு உரிமை உண்டு, எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நீதான் இங்க நடுவராக இருக்கின்றாய், நான் யாரிடத்தில் போவேன்? மக்கள் நான் நபரிடத்தில் போகல, 3ஆவது நபர் இல்லை, உன்னிடத்தில் தான் உன்னிடத்தில் வருவேன். நீ எப்படி இருக்கிற 2வது விஷயம், நீ விருப்பப்படுறியோ 2வது விஷயம். ஆனால் எனக்கு நீதி வந்தே தீர வேண்டும். உரிமை. ஜெபம் என்பது உன்னுடைய உரிமை. இயேசுவை மன்றாடுவது உன்னுடைய உரிமை. தெய்வமே நீ கேட்கிறே இல்லையா 2வது விஷயம். ஆனால் எனக்கு உரிமை உண்டு. உள்ளத்தில் வருவதற்கும் உள்ளத்தில் மன்றாடுவதற்கும் குரல் எழுப்பி ஜெபிப்பதற்கும் எனக்கு உரிமை உண்டு. காரணம் நான் உடைய மகன், உடைய மகள், எனக்கு நிச்சயமா நீ தந்தே தீர வேண்டும். நான் வேற எங்கு போவேன்?
யாரை தேடி போவேன்? மற்ற நபரை தேடி போக முடியுமா? முடியாது. எனக்கு நீதான் இருக்கின்றாயே, வேறு யாரும் இல்லையே, நடுவராக நீதான் இருக்கிறாய் என்றால் உன்னை மட்டும் தேடி வருவேன். இந்த உரிமையோடு தான் மக்களே நீயும் நானும் ஜெபிக்க வேண்டும். இதான் கத்தோலிக்க திருச்சபை கற்றுத்தருகிறது. பெற்றோர்கள், நீ உரிமையோடு ஜெபம் பண்ணு. இதோ பிள்ளைகள் வழி தவறி போய்விட்டார்கள் என்றால் ஒரு நாளும் நீ கவலைப்படாதே. உரிமையோடு நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் நிச்சயமாக அங்கு நீதி உனக்கு கிடைக்கும். வழி தவறி போன மகன் மகள் தான் திரும்பி வருவார். உன்னுடைய துணை கணவன் மனைவி வழி தவறி போகிறார்கள் என்றால் நீ தொடர்ந்து மன்றாடி கொண்டே இரு. அடி மன்றாடுற சமயத்தில் எத்தனை காலம் ஆண்டவரே, காலத்தை எதிர்பார்க்காதே, நேரத்தை எதிர்பார்க்காதே. என்ன காரணங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எங்க வாசிக்கின்றோம்? 1 பேதுரு 2 பேதுரு 3 அதிகாரம் 8 வாக்கியம். ஆண்டவருடைய பார்வையில் 1000 ஆண்டுகள் பாத்தீங்களா? ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகள் பொழுவும், 1000 ஆண்டுகள் ஒரு நாள் பொழுவும் இருக்கும். இனி அடுத்த வார்த்தைப்படி, ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் என்ன செய்கின்றார்? பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றார். இப்பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிற தெய்வம் தான் ஒழிய காலம் தாழ்த்துகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். உரிமையோடு மன்றாடுகிற சமயத்தில் இதோ தெய்வம் உனக்கு தருவார். அதுதான் தொடர்ச்சியான மன்றாட்டு. இதான் இவர்கள் போகிறார்கள், இந்த பார்வையற்றவர்கள் பின்னாடியே போய் கத்திக்கொண்டே போறார்கள். அவர்கள் உரிமை எடுத்துக்கொண்டார்கள். தாவீதின் மகனே, நீ தானே எங்களுக்கு இறங்க வேண்டும், நீ இல்லைன்றால் வேறு யாரும் இல்லை. உரிமையோடு பின்னாடியே போகிறார்கள். பின்னர் திரும்பி வந்திருக்கலாம், போகவில்லை. எனக்கு உரிமை உண்டு, பின்னாடியே போய்கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த தொடர்ச்சி நமக்கு தேவை. ஆலயத்துக்கு வருவது, தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தினந்தோறும் திருப்பலி பங்கெடுப்பது, தொடர்ச்சி நமக்கு தேவை. ஜெபமாலை தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். அந்த நெருக்கடி வருகின்ற பொழுது, நோய்கள் வருகின்ற பொழுது, தடைகள் வருகின்ற பொழுது இது தேவையில்லை என்றல்ல, அப்பத்தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். உறக்கம் வருகிற சமயத்தில் எழுந்து முகத்தை கழுவி அப்பதான் நீ ஜெபிக்க வேண்டும். அதனை வார்த்தை கூறுகிறது. லெமெண்டேஷன்ஸ் என்னது? புலம்பல் புஸ்தகம் 2 அதிகாரம், புலம்பல் புஸ்தகம் 2 அதிகாரம் 18-19. புலம்பல் புஸ்தகம் 2 அதிகாரம் 18-19. இரவும் பகலும் வெள்ளம் என்ன கண்ணீர் பொழி. அடுத்தது, உனக்கு ஓய்வே வேண்டாம். அடுத்தது, கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். அடுத்தது, 7 இரவின் முழு சாமத்தில் 7. அடுத்தது, உன் உள்ளத்தில் உள்ளதை தளவில் மேல் கொட்டு. தண்ணி போட்டு நீ உனக்கு உறக்க வேண்டாம், ஓய்வு எடுக்காதே. நீ என்ன செய்து கொள்? ஓய்வு போட்டிருக்காத, நீ எழுந்து ஜெபம் பண்ணு. ராத்திரி ஆனாலும் எழுஞ்சது. இயேசுன வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? கெத்செமனே தோட்டம் நடந்த சம்பவம் என்ன? அங்கு சீடர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உறக்க மயக்கத்தில் இருக்கிறார்கள். இயேசு அவர்களை எழுப்பி சில வார்த்தை என்ன? எடா, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. உங்க மனம் ஆர்வமுடையதான், உடல் வலுவற்றுதான். ஏற்கு தெரியுமில்ல, தூங்கி கொண்டுதான் இருந்தார்கள். சரி, விட்டுவிட வேண்டியதானே? இல்லையே, அவர் என்ன செய்தார்கள்? உன் மனம் ஆர்வமுடையதுதான், உன்னுடைய உடல் வலுவற்ற இருக்கின்றது. இருந்த போதில் எழுந்து விழித்து இருந்து ஜெபம் பண்ணு. பரவாயில்ல, உறங்கிக்கொள் என்றதையும் சொல்லவில்லை. பரவாயில்ல, உறங்கிக்கொள்ள பரவாயில்லை. கேட்டா நீ நான் சொல்லினா அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்ம மட்டும் பண்ணுவோம், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நான் ஃபார்மேஷன் கொடுக்குறேன் பார். அங்க தெய்வம் டிஸ்டர்ப் இல்ல, எழுந்து பண்ணு, எழுதுறான்னு சொல்லிக்கொண்டு தெய்வம் சொல்ற வார்த்தைகள் நீ நானும் எங்க போகிறோம் பாருங்க. இதன் மக்களை பிசாசுடைய வெற்றி. இதான் லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கின்றேன். இந்த வார்த்தை கேட்கறதுக்கும் உனக்குள்ள தீய சக்தி இருக்கு என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா? எது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் மயமா இருக்கிறது தீய சக்தி தானே. பேய் பிடிச்சுன்னு சொன்ன உனக்கு என்ன பிடிக்கும்? இருக்கு, 2 ஒன்று தானே. அதான் பிசாசோட வெற்றி.
அதான் பிசாசு. உனக்குள்ள தீமை இருக்கிறதுக்கு, உனக்குள் தீமை இருக்கு என்று சொல்வதற்கு, உனக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்றதுக்கு ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வார்த்தை எந்த அளவுக்கு டைல்யூட்டா போது பாருங்கள். அதான் பிசாசுடைய வெற்றி. அதான் பிசாசுடைய வெற்றி. மக்களை நீ நான் புரிந்து கொள்ள வேண்டும். தீமை தீமைதான், பாவம் பாவம் தான், பிசாசு பிசாசு தான். இது புரிந்து கொள்ற அந்த தன்மை உனக்கு எங்க வரும் என்றால் பலிப்பிடத்தில் இணைந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில். பலிப்பிடத்தில் இணைந்து கொண்டிருக்கிற சமயத்தில். இல்லை என்றால் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அவனை படிக்கிறான்ல, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் தூங்குறான்ல, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அவனுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இன்று பெற்றோர்கள் சொல்ல வார்த்தை என்ன? தியான மையத்தில் பலர் வருவார்கள். வந்து சொல்ல வார்த்தை என்ன? ஃபாதர், என் பையனுக்காக ஜெபிங்கள், ஃபாதர் என் பிள்ளைக்காக ஜெபிங்கள் என்று. சரி, நான் ஜெபிக்கணும். உங்க பையன் தியானத்துக்கு வந்தானா? வரல ஃபாதர். ஏன்? எங்க போனா? வேலைக்கு. சந்தோஷம். ஒரு மாசமா கோயில சொல்லப்படுகிறது தியானம் உண்டு என்று அங்க நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. பின்னையே நான் வரவில்லை. அவனுக்கு வர முடியாது ஃபாதர், வேலைக்கு போறான் ஃபாதர். எங்க வெளிநாட்டிலையா? இல்ல. பின்ன எங்க? வீட்டிலே தான், வீட்டில் இருக்கான். வேலை முடிச்சு வர முடியாது ஃபாதர், டயர்டு ஃபாதர். அதனால தான் ஃபாதர் நான் வந்துருக்கிறோம். என்ன மாதிரி ஃபார்மேஷன் நீ கொடுக்கிறாய் என்று பார். பிள்ளைகளுக்கு நெருக்கடி மத்தியில் நீ யாரை கொண்டு போக வேண்டும்? தெய்வத்தை. இல்லையே எப்படி சுகத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்க காரணத்தினால் எப்படி மக்களே கிருபையில் கிடைக்கும்? அதான் நீங்கள் பாருங்கள், இப்பொழுது பிள்ளைகளை வளர்த்தி வருவது அங்கே நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த காலகட்டத்தில் அந்த என்னது நடைவண்டி தான் அது பேர். அந்த ரெண்டு ஒரு ட்ரையாங்கிள் ஒரு பையனுக்கு குழந்தை வச்சுட்டு டப்புன்னு நடக்கும். அது கீழே விழுற சமயத்தில் அது வலி எடுக்கும். மேனு கத்தம். உடனே அம்மா ஓடி வருவார்கள். 2 தடவை விழும், அம்மா ஓடிகிறார். 3ஆவது தடவை பேசினா அம்மா ஓடி வருவார்களா? அம்மாவுடைய வாடான்னு சொல்லிட்டு பார்க்காத மாதிரி அப்படியே இருப்பார்கள். இந்த குழந்தையே என்ன செய்யும்? தானாக எழுந்திருக்கும். அதுக்கு ஒரு 4-5 கீழே விழும்போது அது கீழே விழுந்தாலும் மழை அது பாட்டு என்ன போய்கொண்டே இருக்கும். இப்போ வர குழந்தைகளுக்கு அது கிடையாது. ஹெட்மோன் கிடைக்கிறது ரவுண்டாக அப்படி ஒன்று இருக்கும். அதை வச்சு உள்ள ஒரு ஷீட்டு மாதிரி ஒன்று இருக்கும், டம்முன்னு. அது குழந்தைய தூக்கி உள்ளே போடுவாங்க. அது பாட்டுன்னு டம்முன்னு உள்ளே போய் உட்காந்துடும். அதுக்கப்புறம் ஒன்று பந்து மாதிரி வச்சுக்கலாம், பீப்பின்னு. அது பாட்டு இப்படி போய்கொண்டே இருக்கும்போது கீழே விழுற அனுபவம் இருக்கா? அனுபவம் இல்லை. கீழே விழுற அனுபவம் இல்லை. 2வது, பிள்ளைகள் என்ன கேட்டாலும் பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நீ என்ன கேட்டாலும் தான் நான் தருகிறேன் வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள். கேட்கணும்னா எனக்கு ஒரே பையன், ஒரே பிள்ளை, கேட்டதெல்லாம் கொடுப்பார்கள். அந்த மகன் அந்த மகள் ஆலயத்துக்கு வருவான், ஜெபிப்பான். தெய்வசனை ஜெபிக்கின்ற பொழுது பெற்றோர்கள் எவ்வாறு கேட்டதெல்லாம் தந்தார்களோ அதே மாதிரி நான் கேட்ட தெய்வம் அனைத்தும் தருவார் என்று எண்ணிக்கொண்டு அவன் எல்லாத்தையும் கேட்பான். தெய்வம் கொடுப்பாரா? ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். எது தேவையோ, எது நல்லதோ அது மட்டும்தான் தெய்வம் கொடுப்பார். யாக்கோபு திருமுகம் 5ஆம் அதிகாரம் அல்ல 4ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். நீ கேட்டாலும் ஏன் கிடைக்காது? ஏன் கிடைக்காது? நீ தீ எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டில் நிறைவேற்றவே நீங்க கேட்கிறீர்கள். அவன் கேட்பது கிடைக்காத காரணத்தினால் அவன் பார்க்கின்றான், எனக்கு இந்த தெய்வம் வேண்டாம், நான் கேட்டது தரவில்லை, பிறகு எதுக்கு நான் ஆலயத்துக்கு நான் வர வேண்டும்? தான் ஆலயம் விட்டு போயாச்சு, விசுவாசம் விட்டு போயாச்சு. இதோ எங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறார்கள். எங்க அப்பா அம்மா ஜெபிக்கிற பொழுது கடன் தொல்லை தீரவில்லை. என் கடன் தொல்லை தீரட்டும், அதன் பிறகு நான் ஆலயத்துக்கு வருகின்றேன். என்ன காரணம்? எந்த மனைவியோடு இருக்கிறேன் என்று பார். இதோ நெருக்கடியில் நாங்கள் இருக்கின்றோம், என் நெருக்கடியால் நீங்கி போகட்டும், அதன் பிறகு நான் ஆலயத்துக்கு வருகின்றேன். இதோ எங்களை வேதனைப்படுத்தினார்களே, எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தினார், என் தாயை அசிங்கப்படுத்தினார்கள், இவர்கள் வழிபடுத்தினார்களே, அவர் வாழ்ந்து போகட்டும், அதுக்கப்புறம் நான் வருகின்றேன். எனக்கு வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வருகின்றேன். எனக்கு சம்பளம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் வருகின்றேன். அப்படி என்றால் என்ன அர்த்தத்தில் அவன் விசுவாச வாழ்க்கை உண்டு என்றிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு பையனை, அப்பேற்பட்ட மனைவி ஒரு மகளை நீ கல்யாணம் செய்து வைக்கிற என்றால் மக்களை வாழ்க்கை ஓடுமா? திருமண வாழ்க்கை ஓடுமா? கல்யாணம் நடக்கும், வாழ்க்கை நடக்காது. ஆலயத்துக்கே போகாத ஒரு பையன், கத்தோலிக்கன், ஆலயத்துக்கே போகாத ஒரு பையனுக்கு ஆலயத்துக்கே போய் கொண்டிருக்கின்ற அந்த மகளை நீ கல்யாணம் செய்து வைக்கிற என்றால் வாழ்க்கை எங்க போகும்? எந்த மாதிரி இருக்கும் என்று பாருங்கள். தொடர்ச்சி என்பது குடும்பத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும், நெருக்கடி மத்தியில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அங்கு இல்லை என்றால் பரவாயில்லை, நான் போகின்றேன், பரவாயில்லை நீ போகிறேன் என்றால் இப்ப ஆலயத்துக்கு வந்து கொண்டு போகிறார்கள் யாரு? பெரியவர்கள் தான் ஒழிய எங்கு போய்விட்டார்கள் இளைஞர்கள், இளம் பெண்கள் எங்கு போய்விட்டார்கள்? குழந்தைகள் எல்லாம் எங்கு போய்விட்டார்கள்? மக்களே, யாரு காரணம்?
இந்த விசுவாச வாழ்க்கை இல்லாமல் பலரும் போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் யாரு காரணம்? தெய்வம். அதுக்கெல்லாம் காரணங்கள். குடிச்சும் கும்மாளம் அடிச்சு கொண்டு நடக்கிறார்கள் என்றால் யாரு காரணம்? தெய்வம். அதுக்கெல்லாம் காரணங்கள். உன் பையன் தானே அப்படி, உன் பிள்ளை தானே அப்படி. எல்லா பிள்ளைகளும் அப்படி இல்லையே, எல்லா பிள்ளைகளும் அப்படி இல்லையே. எத்தனையோ பிள்ளைகள் ஆலயத்துக்கு இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய மகன், உன்னுடைய மகள் வரவில்லை என்றால் அது ஃபார்மேஷன், உன்னுடைய ஃபார்மேஷன் தவறு ஒழிய திருச்சபை அல்ல அதற்கு காரணம். நீ அதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் எங்கே உனக்கு அந்த உணர்வு இருக்கா? இல்லையே. போய் பாவசம் செய்து அந்த உணர்வுக்கு நீ கடந்து வா. இதை நான் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக இவன் மன்றாடினான், தெய்வமே என்னை இறக்கம் வை என்று. இது உரிமையோடு போனான். இன்னொரு இடத்தில் உண்டு. இதே மாதிரி தொடர்ச்சி எடுத்து படிங்கள். எங்கிலும் வாசிக்கின்றோம். அதே லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 5 முதல் திருவாக்கியங்கள். தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு பணிகள். பார்த்தீங்களா? நண்பன் என்ற முறையில் இதான் நான் வருகின்றேன். நண்பனுக்கு உரிமை உண்டு. எந்த ராத்திரியும் போகலாம் நண்பனிடத்தில். அப்ப இவன் அது உரிமை எடுத்துக் கொள்கின்றான். உரிமை எடுத்துக்கொண்டு எல்லாம் நீ என் ஃப்ரெண்டு, அதனால நான் ராத்திரியிலும் வருகின்றேன். அப்ப எந்த ராத்திரியிலும் அவன் போக முடியும். அதே மாதிரி நீ என் தெய்வம், நீ என் தெய்வம், எனக்கு உன்னிடத்தில் வராமல் நான் எங்கு போக முடியும்? ராத்திரியும் வருவேன், பகல் வருவேன், எப்போ நான் வருவேன். என் தெய்வ சன்னதியில் நான் எப்படி நான் மன்றாடுவேன்? எனக்கு உன்னிடத்தில் உரிமை உண்டு. வேற எங்க போக முடியும்? நண்பன் என்ற இனத்தில் அவன் எப்படி போகின்றானோ அதே மாதிரி உன்னை படைத்த தெய்வம் என்ற உணர்வோடு இந்த பலிப்பிடத்தில் வந்து நிற்கிற சமயத்தில் உன்னுடைய மன்றாட்டு எல்லாமே அங்கு கேட்கப்படும். மன்றங்களை கேட்கிறது உன்னுடைய மனநிலையை பொறுத்து உண்டு. எப்படி நீ தெய்வத்தை எடுப்பார்க்கின்றாயோ அது கேட்டபடிதான் இருக்கும் ஒழிய வேற கிடையாது. உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் சிஸ்டர் ரோஸ் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த 5 காயம் உள்ளவர்கள். அப்போ ஒரு நாள் நான் அங்கே பப்பன் மிஷன் தியானம் நடத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் அது முடிச்ச பிறகு கண்ணியை, அந்த அருக்கண்ணியை பார்க்க போனேன். அப்போ பார்க்க போகும்போது அந்த கண்ணி ஃபர்ஸ்ட் என்னை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை, ஃபாதர், நம்ம எத்தனை பேரும் பிச்சைக்காரர்கள் அல்ல. தெய்வ சன்னதியில் நம்ம மன்றாடும்போது பிச்சைக்காரராக வேண்டக்கூடாது. நான் சொன்னேன், எனக்கு புரியலையே என்று. நான் யாரும் பிச்சைக்காரர்கள் யாரும் இல்லையேன்னு. நம்மளால் உரிமை உள்ளவர்கள் தானே. அதான் ஃபாதர், நம்ம யாரும் பிச்சைக்காரர்கள் அல்ல, உரிமை உள்ள மக்களாக நீயும் நான் ஜெபிக்க வேண்டும். அப்போ அது கொஞ்சம் அழுத்தத்தோடு அவர் சொன்னபொழுது அதை கொஞ்சம் சிந்திக்க பார்த்தேன். நீயும் நானும் ஜெபிக்கிற விதங்கள் எப்படி? பிள்ளைகள் உரிமை எடுத்து மன்றாடுவார்கள். அம்மா எனக்கு வேண்டும், அப்பா எனக்கு வேண்டும், நான் உரிமை உண்டு. பக்கத்து மாமடத்தில் எனக்கு வேண்டும் வேண்டும் சொல்ல மாட்டார்கள். அப்பா எனக்கு வேண்டும், அம்மா எனக்கு வேண்டும் என்று உரிமை எடுப்பார்கள். பிச்சைக்காரர்கள் ஒரு நாள் நமக்கு உரிமை எடுக்க மாட்டார்கள். ஐயா கொடுங்க, ஐயா அம்மா கொடுங்கம்மா, பிச்சை எடுப்பார்கள். அவனுக்கு உரிமை இல்லை. நண்பன், என் தெய்வம் எனக்கு நண்பன். நண்பன காலத்தினால அவனிடத்தில் நான் உரிமையை எடுத்துக்கொள்வேன். உரிமையை எடுத்துக்கொண்டு என் நண்பனிடத்தில் எப்படி போகின்றனோ அதே மாதிரி மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, வாட மாப்பிள்ள, எப்படி உரிமை எடுத்து சொல்கின்றனோ அதே மாதிரி என் தெய்வ சன்னதியில் உரிமை எடுத்து நான் ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய மன்றாட்டுக்கு அங்கு பதில் கிடைக்கும். தொடர்ச்சி உள்ள மன்றாட்டு. நண்பன் என்ற முறையில் இது நான் வந்து கொண்டிருக்கிறேன். வார்த்தை கூறுகிறது, நண்பன் என்ற முறையில் இல்லாவிட்டாலும் தொந்தரவு தாங்க முடியாமல் ஏண்டா இப்படி தொந்தரவு பண்ற, இந்தடா எதிர்த்து போடா என்று சொல்ற அளவுக்கு என் தெய்வம் என்னை ஏற்றுக்கொண்டு நான் கேட்டதை தந்தே தீர்வார். காரணம், அவர் என் நண்பர், அவர் என் நண்பர். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது நீயும் நான் தெய்வத்தை எந்த மனநிலையோடு பார்க்கிறோம் என்று பார். ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது, பலிப்படுத்திக் கொண்டு நிற்கின்ற பொழுது, சிலுவை நாதர் முன்னாடி நிற்கின்ற பொழுது, ஐயோ தெய்வமே என்று பிச்சை எடுப்பவனாக அல்ல, மாறாக ஆம் ஆண்டவரை நான் பாவித்தான், இல்லைன்னு சொல்லவில்லை, நான் பாவித்தான், இதே பாவியாக நான்
இதோ உன் முன்னிலையில் வந்திருக்கின்றேன், என் மேல் இரக்கம் வையீர். எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நீ தான் எனக்கு இருக்க வேண்டும். உண்மையில் நான் உரிமை, எனக்கு உண்மையில் உரிமை உண்டு. நீ என்னை எப்படி பார்க்கிறீங்களோ அது இரண்டாவது விஷயம். ஆனால் நான் உன்னை நண்பனாக பார்க்கின்றேன். தெய்வன் செய்யும்போது எந்த மனநிலையோடு நீ போகின்றாயோ அதுக்கேற்றபடி அபிஷேகங்களும் கிருபைகளும் நம்மளால் அங்கு அனுபவிக்க முடியும். Praise the Lord. Hallelujah. இந்த மக்களே இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இருந்த ஒரு சகோதரி, 84 வயதான சகோதரி. யாரு? ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருந்தவள் யாரு? அண்ணா. எடுத்தபடி லூக்கா நட்சத்திரம் 2ஆம் அதிகாரம் எத்தனாவது வாக்கியம் அது? அப்புறம் 36, 37 படி. அவள் கோவிலை விட்டு நீங்காமல் நோம்பென்று மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். 84 7 வருடம் கணவனுடன் வாழ்ந்தவர். அதன் பிறகு விதவையாக மாறிவிடுகின்றாள், கைம்பெண்ணாக மாறிவிடுகின்றாள். பாதுகாப்பில்லாத ஒரு சகோதரி, கைம்பெண், பாதுகாப்பில்லாத ஒரு சகோதரி, பலவீனத்தோடு இருக்கிற ஒரு சகோதரி. யாரை நம்பி இருந்தால்? தெய்வத்தை. இதோ நானும் பலவீனத்தோடு இருக்கின்றேன், பாதுகாப்பற்ற நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் யாரை நம்பி இருக்க வேண்டும்? தெய்வத்தை. அத்தனை ஆண்டு காலமாக அந்த பணியிலேயே பலவீனத்தோடு இறைவனுக்கு பணிகளை செய்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் குறையவில்லை, பின்வாங்கவில்லை, பணிவிடையில் பின்வாங்கவில்லை. நீ நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? யூத் வந்த உடனே கல்யாணம் முடிச்ச பிறகு இனி நான் கோயில் பக்கமே வரதில்லை என்றால் அது என்ன யூத்து? என்ன யூத்து? கல்யாணம் முடிச்ச பிறகு ஆலயம் பக்கம் நீ வராமல் இருக்கிற என்றால் என்ன யூத்து? இரண்டாவது ஒரு பேரவை, பங்கு பேரவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 3 வருஷம் 2 உங்க மறைமட்டில் எத்தனை வருஷம் தெரியல, 3 4 2 1 2 3 2 வருஷம். இந்த குரூப் 2 வருஷம் இங்க ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கும். அந்த குரூப் போன உடனே புது குரூப் வரும். புது குரூப் வந்த உடனே பழைய குரூப் பக்கத்திலே வராது. அது எல்லாம் நீயே படிக்கோ, எல்லாம் நீயே படிக்கோ, எல்லாம் நீயே படிக்கோ, நாயே வர வேண்டும். இதான் உன்னுடைய பங்கேற்பா, இதனுடைய பங்கேற்பா. அப்படி என்றால் எந்த லட்சணம் கேவலமாக நீ வாழ்கிறேன் இருப்பார். அந்த குரூப் போனே அடுத்த குரூப் வரும். அடுத்த குரூப் வந்தோடனே அந்த குரூப்புக்கு மட்டும் பணி செய்வார்கள். அப்புறம் நாங்க தான் பிறகு ஒப்பிட்டு வர, நாங்க இருக்கும்போது அப்படி பண்ணோம், இவங்க ஒன்றும் பண்ணல, என்ன பண்ணாங்கட்டி நீ நான் பண்ணி கொண்டிருந்தாய். மக்களை எந்த அளவுக்கு விசுவாச வாழ்க்கை இருக்கிறேன் பார். தொடர்ச்சி என்பது யார் வந்தாலும் செய்வதில்லை, நீ நானும் செய்வது யாருக்காக? தெய்வத்துக்காக. மனிதனுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்படி என்றால் எப்பேற்பட்ட பாவம் நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரு காரணங்கள்? தெய்வம் அதுக்கெல்லாம் காரணங்கள். தெய்வங்கள் விசுவாச வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் தொடர்ச்சி என்பது இல்லை. ஜெப வாழ்க்கை பேச்சு தன்னுக்கு ஒழிய செயல்பட்டில்லை. இதோ இவர்கள் தொடர்ச்சியாக தெய்வமே என்று அழைத்து வந்தார்கள். அந்த தொடர்ச்சியானது எங்கு போய் முடிகிறது என்றால் அடுத்த வார்த்தை பார்க்கணும் என்று இயேசு உள்ளே போகின்றார். உள்ள போன உடனே அவர்களும் தான் வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்களும் வந்து சென்றார். இயேசு உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்க்கும்போது வரவில்லை. அவர்களும் தான் வந்து விட்டார்கள். வந்த பிறகு இயேசு கேட்ட கேள்வி 4வது பாகம் பயங்கரமான ஒரு கேள்வி. என்ன? இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பார்வையிட்ட பர்த்தமேயுவுக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அவன் தொடர்ந்து வந்த பொழுது இயேசு கிட்ட கேள்வி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படிதான் கேட்டார், ஒழிய வரவில்லை. ஆனால் இவர்களுக்கோ தெய்வம் கேட்டது, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அல்ல, இதை செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? என் பின்னாடியே வந்து கொண்டிருந்தாயே, என்னால் முடியும் என்று நீ நம்புகின்றாயா? உடனே கேட்கவில்லை. அந்த பிறகும் அங்கு பரீட்சை கடந்து வருகிறது. அவனுடைய விசுவாசம் இது அங்கு பரிசோதிக்கப்படுகிறது. மக்களே, எந்த பாருங்கள், நீ வாழடி வாழ், நீ ஜெபம் செய்து கொண்டிருப்பாய். பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் சூழலுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பாய். பல வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருப்பாய். ஜெபித்த பிறகும் தெய்வம் கேட்கிற கேள்வி, அதை உச்சத்தில் தெய்வம் வந்து கேட்கிறார், இது செய்ய முடியும் என்று நீ நம்புறியா? என்னால் முடியும் என்று நீ நம்பிக்கை கொள்கிறாயா? அந்த இடத்தில் பரீட்சையில் நீ பாஸ் ஆக வேண்டும். ஆண்டவரே, உன்னால் முடியாமல் வேறு யாரால் முடியும்? உன்னால் மட்டுமே தான் முடியும். நீ தான் எனக்கு குணப்படுத்த முடியும். போ, உனக்கு குணம் கிடைத்து விட்டது. போ, உனக்கு குணம். பின்னாடி கற்றுக்கொண்டு வந்தார்களே, கொஞ்சமாவது கரிசனை வேண்டாம்?
கொஞ்சமாக வேண்டாம். சரி வந்தானே, என் மேல நம்பிக்கை வச்சுத்தானே அவன் கடந்து வருகின்றான், அதை கேட்டு கொடுக்க வேண்டியதானே. வந்த பிறகு அவர் கேட்ட கேள்வி எந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள் மக்களே. தொடர்ந்து நான் வந்து கொண்டிருந்த போதிலும், ஆலயத்துக்கு நேரத்தில் வந்து கொண்டிருந்த போதிலும், இறைவன் கேட்கிற கேள்வி, என்னால் முடியும் என்று நீ நம்புகின்றாயா? உன் நம்பிக்கை ஏற்றபடிதான் இங்கு கிடைக்கும். நீ எந்த அளவுக்கு இருக்கிறாய் என்று பார். நான் 3 நாள் போகின்றேன், எல்லா ஞாயிற்றுமே நான் பங்கெடுக்கின்றேன், எல்லா தியானங்களுக்கு நான் பங்கெடுக்கிறேன், நற்கனார் முன்னாடி நான் பங்கெடுக்கிறேன், 1000 மணி ஜெபமாலை நான் ஜெபிக்கின்றேன், இதில் நான் பல காரியங்கள் நான் செய்கின்றேன், உபவசிக்கின்றேன், பல நன்மைகள் நான் செய்து கொடுக்கின்றேன். நீ எல்லா காரியம் தொடர்ந்து நீ செய்த போதிலும் இறைவன் லாஸ்ட்ல கேட்பார் என்னவென்று, உன்னுடைய தடை நீங்கி இருக்காது, உனக்கு பிரச்சனை நீங்கி இருக்காது, நீ பாட்டு பல நன்மைகள் செய்து கொண்டிருப்பாய், உன்னுடைய அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், தடைகள் இன்னும் வந்து கொண்டே இருக்கும், திருமண தடைகள், குழந்தை இல்லாமல் நிலைகள், பல பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அப்படி இருந்தவர்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் உச்சத்தில் வருகின்ற போது, அந்த கிளைமேக்ஸில் வருகிற சமயத்தில் இறைவன் கேட்பார் என்னவென்று, பயங்கரமாக ஒரு கேள்வி, இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா? உன் தடையை மாற்ற முடியும் நீ நினைக்கிறையா? பலவீனமான சூழலில் இருக்கின்றவன் அவன் பார்ப்பான், பிசாசு பக்கத்தில் சொல்லும், அப்போவே சொன்ன நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, எல்லாம் போயிச்சா திரும்பி வந்துடு, போயாச்சு. அந்த இடத்தில் நீ என்ன செய்கின்ற அறிவு தெளிவோடு பிசாசுக்கு நீ வெளிக்கொட்டு கொடுக்காமல், தெய்வமே உன்னால் மட்டுமே தான் முடியும் என்று நீ எப்ப நீ அறிக்கையிடுகிறாயோ அந்த நொடியிலே தெய்வம் ஏற்றுக்கொள்வார். அதனால் தான் மக்களை வார்த்தை நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். அடுத்தது, உங்கள் எதிரியான அலகை யாரை விழுங்கலாம் என்ன கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடிக்கொண்டிருக்கின்றது, நீ மாட்டாத, நீ மாட்டாத, அறிவு தெளிவோடு விழிப்போடு இரு. இதோ காரணம் என்ன, உன் எதிரியான அலகை யாரை விழுங்கலாம் என்ன கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடிக்கொண்டிருக்கின்றது, நீ மாட்டாத. நீ மாட்டின என்றால் போய்விட்டது, நீ போய்விட்டது. அப்போ பலவீனமான சூழலில் தான் பிசாசு பேசும். என்னவென்று நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? போவாதடா போவாதடா, பரீட்சைக்கு போடா, பரீட்சை படிடா படிடான்னு. நீ போகவில்லை, நீ படிக்கவில்லை, எனக்கு கோயில் நீ போய்விட்டாய், கடைசியில் ஃபெயிலாகி வந்து நிற்கின்றாயே. ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஆண்டவனை ஃபெயில் ஆக்கிட்டார் இல்லையா? எதுக்குதான் நீ கோயிலுக்கு போற, விட்டுடு. ஆண்டவர் உன்னை ஃபெயில் ஆக்குனாரு. பரீட்சை இருக்குன்னு முன்னாடி உனக்கு தெரியும், முன்னாடி படிக்க வேண்டியது யாருடைய தவறு? உன்னுடைய கையில். உன்னை யார் படிக்க வேண்டாம்னு சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே, ஒரு நாள் சொல்லவில்லை. இறைவன் சொன்ன வார்த்தை எல்லாரும் தெரியும் இல்லையா? பாம்பை போல விவேகத்துடனும் புறாக்களை போல கபடத்தினில் இருக்க வேண்டும். என்ன காரணம்? ஓநாய்களுக்கு மத்தியில் செம்மறி ஆடுகள் அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். ஓநாய்கள் செம்மறி ஆடுகள் என்ன செய்யும்? கடித்து குதறது. அதே மாதிரி சமுதாயத்திற்கு தீமைகள், தீய சக்திகள், அது மத்தியில் தான் உன்னை நான் அனுப்புகின்றேன். அப்போ நீ எப்படி இருக்க வேண்டும்? செம்மறி ஆடுகளை போல் நீ இருக்க வேண்டும். ஆமாம், இவன் தவறு செய்வான், இவன் ஏமாற்றுவான், இவள் ஏமாற்றுவாள், தெரிந்துதான் உன்னை அங்கு அனுப்புகின்றேன். உன்னை யாரு ஏமாற சொன்னது? ஆண்டவர் சொல்றாரா? இல்லையே. நீ எப்படி இருக்க வேண்டும்? பாம்பை போல விவேகத்துடன் இருக்க வேண்டும். அதனால் பாம்பு போல விவேகம், பாம்பு புத்துக்குள்ள பார்த்தீங்களா? தலை போமா வால் போமா? இந்த பாம்பு, இந்த பாம்பு, இந்த பாம்பு அல்ல, போகல, இந்த பாம்பு அல்ல. தலை போமா வால் போமா? வாலா போயிட்டு இப்படி வந்து நிற்கும். அப்புறம் உடல் பாகம்லாம் போகும், தலைமை சுற்றியும் பார்க்கும், 360 டிகிரியும் சுத்தம் பாரு, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாரு, உன் கூட பழகிறவன் எல்லாம் யாருன்னு பாரு. ஏமாந்து போகாத, ஏமாந்து போகாத, விவேகத்துடன் இரு. அதன் பிறகு உடல் அந்த சுற்றி பண்ண உடல் பாகம் போன பிறகுதான் கடைசியில் தலை பாகம் போகும். அதே மாதிரி உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாரு, விவேகத்துடன் செயல்படு. பாம்பை போல விவேகத்துடனும் புறாக்களை போல கபடற்ற நிலையில் நீ வாழ பாரு. ஏமாந்து போய் என்று ஒரு நாளும் தெய்வம் சொன்னதே இல்லை. ஏமாந்தது உன்னுடைய தவறு. ஏமாற்றவன் இருக்கத்தான் செய்வான், விழிப்போடு இருக்க வேண்டும். அப்போ விழிப்போடு இருப்பதற்கு என்ன வழி? இறை வார்த்தை. திருப்பாடல் 119, 130. திருப்பாடல் 119, 130. உன் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகிறது. அடுத்தது,
அது பேதைகளுக்கு முன்னறிந்த உன் சொற்களை பற்றிய அறிவு. அப்போ இறை வார்த்தை உனக்கு அறிவை தரும். நன்மை எது தீமை எது என்பது அது உனக்கு கற்றுத்தரும். அது கற்றுத்தர சமயத்தில் அது கேட்டபடி உன்னால் வாழ முடியும். இல்லை என்றால் எல்லாம் போய்விடும். மக்களே, தொடர்ந்து மன்றாடுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபத்தில் ஒரு நாள் பின் தங்காதீர்கள். ஐயோ எனக்கு போதுமே என்று சொல்லியிருக்காதீர்கள். எப்போ நீ போதுமே என்று சொல்கின்றாயோ அப்போவே நீ கண்டுபிடித்துக்கொள், பிசாசு உள்ள வந்தாச்சுன்னு அர்த்தம். மாறாக இது பத்தாது, எனக்கு இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக இத தெய்வ அபிஷேகம் உனக்கு அங்கு கிடைக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மக்களே, இப்போது நாம் ஒரு சிறு வழிபாடு ஒன்று நடத்தப் போகின்றோம். சிலுவை வழிபாடு. இயேசுவுடைய பாடுபட்ட சுரூபத்தை மையப்படுத்திக் கொண்டு 5 நிலைகளாக நாம் ஜெபிப்போம். 1 அவருடைய சிரசு, 2வது அவருடைய கை, 3வது அவருடைய விலாவு, 4வது அவருடைய கால், 5வது ஒட்டுமொத்த இரத்த அபிஷேகம் என்று பாடிக்கொண்டு இந்த வழிபாட்டை நாம் முடித்திடுவோம். 2 பாடல்கள் நாம் பாடுவோம். 1 இந்த 5 ரகசியம் ஒரே பாடலில் நிற்கும். கடைசி இரத்த அபிஷேக பாடல் பாடி இந்த வழிபாட்டை நாம் முடித்திடுவோம். இது ஒரு அரை மணி நேரம் இந்த வழிபாடு நடக்கும். எல்லா விளக்குகளும் அணைத்து கொண்டு இந்த வழிபாடு நடக்கும். அந்த சிலுவை கொஞ்சம் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். சிலுவையுடைய அர்த்தம் என்னவென்று நமக்கு எல்லோருக்குமே தெரியும். எடுத்து படியுங்கள். ஒன்று அல்ல, எசையா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4, 5, 6. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை அவர் சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அடுத்தது, அவரோ நம் குற்றங்களுக்காக அங்கு காயமடைகின்றார். அடுத்தது, நம் தீசைகளுக்கு அவர் அங்கு நொறுக்கப்படுகின்றார். அடுத்தது, நமக்கு நிறைவாழ்வு நாம் பெறுவதற்காக அவர் அங்கு தண்டிக்கப்படுகிறார். அடுத்தது, அவருடைய காயங்களால் நீயும் நானும் நிறைவடைகின்றோம். நீயும் நானும் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற பாவத்துக்கு இதோ தெய்வம் அங்கு தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தான் மக்களே, இயேசு சிலுவையில் மரித்தது நியாயமல்ல, நீதியானது. நியாயமல்ல, நீதியானது. நீதி என்பது தெய்வத்துடைய விருப்பம். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி வந்தார். இயேசு சிலுவையில் மரித்தது ஒரு நாளும் நியாயமல்ல, எந்த தவறும் செய்யவில்லை. மக்களே, நீயும் நானும் நீதியோடு செயல்பட வேண்டும், நியாயத்தை அல்ல. நாம் பார்ப்பது நியாயத்தை பார்க்கின்றோம். ஆண்டவரே, உன் முன்னாடி இவ்வளவு நாள் நான் வந்து கொண்டிருந்தேனே, தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனே, ஒரு நியாயமே இல்லை ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி செய்து கொண்டிருக்கின்றாய்? அல்ல, நியாயத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எனக்கு அங்கே அதிகாரம் இல்லை. நீதியோடு நீ நானும் வாழ வேண்டும். தெய்வம் நீதியை தான் பார்க்கின்றார். நீ நானும் தெய்வத்தின் விருப்பத்தை ஏற்றபடி போகிறது. இயேசு ஜெபித்த பொழுது தெய்வம் சொன்ன வார்த்தை என்பது என்ன? அவரை ஜெபித்தார்களே, ஆண்டவரே இதா இந்த பாத்திரம் எனக்கு எடுத்து மாற்று, இல்லை என்றால் உன் விருப்பம் என்னில் நிறைவேறட்டும். போ, நீ மரிக்கத்தான் வந்திருக்கின்றாய், போய் மறி. நீயும் நானும் இங்க மரிக்க வந்திருக்கின்றோம். அவருடைய மரணம் நம்முடைய மீட்பு என்றால், உன்னுடைய மரணம் இது உன் குடும்பத்தினருக்கு மீட்பாக அது மாறும். நீயும் நானும் விடுதலை பெற்ற மகனாக மகளாக நாம் மாறுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ இந்த சமயத்தில் இது ஒரு தயாரிப்பு. நாளைக்கு தூய ஆவியின் அபிஷேக ஆராதனை நடைபெறும். நாளைக்கு தூய ஆவியின் அபிஷேக ஆராதனை சொல்லும்போது இறை இறக்கத்தின் ஜெபமாலை நாம் அங்கு செய்வோம். ஆராதனை சமயத்தில் 3 அந்த ஆராதனை சொல்வது இறை இறக்கத்தின் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டு அபிஷேகத்துக்கு நாம் கடந்து செல்வோம். அப்போ அதற்கான ஒரு தயாரிப்பாகத்தான் இதுவும் இருக்கும். ஜெபிப்பதற்காக தொடர்ந்து நீ நானும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த தொடர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு மனநிலை எனக்கு தாரும். எந்த சூழல் வந்தாலும் சரி, எப்பெற்ற நிலை வந்தாலும் சரி, என்னுடைய ஜெபம் வாழ்க்கையில் சோர்ந்து வராமல், சோர்ந்து போகாமல், தோய்வு ஏற்படாமல் உன்னை மட்டுமே மையப்படுத்தி இருக்கக்கூடிய சக்தி எனக்கு தாரும் என்று கொண்டு தாகத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். மக்களே, விளக்கல் அணைக்கிற சமயத்தில் உங்களுக்கு விருப்பமான விதத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள்.
நாற்காலி வேண்டும், நாற்காலி கீழே வேண்டும் என்றால் கீழே எப்படி சௌகரியமோ அப்படி நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒன்றே, உங்களுடைய பார்வை எல்லாமே எங்கே இருக்க வேண்டும்? இயேசு மீது இருக்க வேண்டும். வேற எங்கேயும் போகக்கூடாது. அப்போ இந்த சமயத்தில் வருத்தம் உள்ளவர்கள், நோய் உள்ளவர்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து கொள்ளுங்கள். அங்கு நோயுடைய வருத்தம் உள்ளவர்கள் நீங்கள் தாகத்தோடு கொண்டாடுங்கள். இந்த ஆராதனை சமயத்தில் இரத்த அபிஷேகங்கள் கடந்து வரும். தெய்வம் பலருக்கு பல காட்சிகளை தருவார். பல அபிஷேகங்கள், பல விடுதலையும் சௌக்கியங்களும் தெய்வம் பெறுவீர்கள். அருள் தந்தையர்கள் எங்கெங்கே நீங்கள் நிற்கின்றீர்களோ அங்கெங்கே இருந்து கொண்டு இறை மக்களுக்காக உங்களுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் மௌனமாக ஜெபிக்க வேண்டும் என்று தாழ்ந்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் எங்கே இருக்கின்றாலும் சரி, இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு இறை மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருங்கள். அதே சில இறை மக்கள் கடைசியில் அந்த ஆராதனை முடிச்ச உடனே அந்த அபிஷேக பாடல் சொல்லுங்கள். அப்போ நான் சொல்கின்றேன், அது வரைக்கும் நீங்கள் அது ஏற்றபடி இருந்தாலே போதும். இப்போது ஒரு நிமிஷம் நாம் அனைவரும் முழுந்தால் வைத்துக் கொள்வோம். முழந்தால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் நின்று கொள்ளுங்கள், யாரும் உட்கார வேண்டாம். முழந்தால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் நின்று கொள்ளுங்கள், யாரும் உட்கார வேண்டாம். உங்கள் பார்வை இயேசு மீது மட்டும் இருக்க வேண்டும். எல்லா விளக்குகளும் அணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் இயேசு மீது மட்டும் இருக்கட்டும், வேற எங்கேயும் பார்க்காமல் இயேசுவை மட்டும் உற்று நோக்கிக் கொண்டிருங்கள். உங்களுடைய மனநிலையை மனதில் கொண்டு வாருங்கள். உங்கள் சூழலை மனதில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வாருங்கள். உங்கள் குடும்பம் இருக்கின்ற சூழல் அனைத்தையும் மனதில் கொண்டு வாருங்கள். முழுமையாக தெய்வ சமயம் விட்டுக் கொடுங்கள். இதை உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற தெய்வம், அந்த இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக மௌனமாக அனைத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு இப்போது உங்களுக்கு வேண்டிய விதத்தில், வசதியான விதத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். பாதையில் அமர்ந்து கொள்ளலாம், முன்னாடி வந்து அமர்ந்து கொள்ளலாம், எப்படி வேண்டாம். உங்கள் வசதி எப்படி இருக்கோ அதுக்கேற்றபடி நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். பெஞ்சு வென்றால் பெஞ்சு அல்ல, சேர் வென்றால் சேரை, கீழே வென்றால் கீழே, உங்களுக்கு வசதி எப்படியோ அப்படி நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். கால் நீட்டியோ கால் மடக்கியோ எப்படி வேண்டாமலும் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வை இயேசு மீது மட்டும் இருக்கட்டும். நீங்கள் நிற்கின்றவர்கள் பின்னாடி மறைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். நிற்கின்றவர்கள் உங்களுக்கு பின்னால் அமர்ந்திருக்கிறவர்கள் இயேசுவை வரைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி நிற்கிறவர்கள் ஓரமாக அதுக்கேற்றபடி பார்த்து கொள்ளுங்கள். தெய்வம் உனக்கு தரப்போற சௌக்கியங்கள், தெய்வம் உனக்கு தரப்போற கிருபைகள் இது ஆயருடைய தலைமையில் நீயும் நானும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இன்று நமக்கு தெய்வம் தந்திருக்கின்றார். ஆயருடைய அதிகாரத்தின் வழியாக வல்லமையின் கிருபையையும் இது நீயும் நானும் பெறப்போகின்றோம். உன்னதமான பிரசன்னம் வழியாகவும் பலவிதமான சூழலில் வந்திருக்கிற நீயும் நானும் நம்முடைய சூழலெல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய பங்கு தந்தையர்கள். உன்னுடைய பங்கு தந்தைக்கு தெரியும் உன்னுடைய சூழல், அவருடைய அதிகாரிகள், அவருடைய அதிகாரம், குருத்துவ அதிகாரம், இவைகள் மத்தியில் தான் நீ நானும் வந்திருக்கின்றோம். இயேசுவில் முழுமையாக விட்டுக் கொடுங்கள். கண்களை மூடாமல் இயேசுவை மட்டும் முற்றுமைக் கொண்டு தெய்வமே, கல்வாரி மலையில் இதோ எனக்காக நீ அங்கே ரத்தம் சிந்திருக்கின்றாயே,
சிலுவையில் எனக்காக 3 ஆணைகளில் தொங்கப்பட்டிருக்கின்றாயே. நன்றி தெய்வமே. இதை என் வாழ்க்கை சொல் அனைத்தையும் நீ அறிந்திருக்கின்றேன். கண் முன்னாடி வந்திருக்கின்றேன். கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்து நீ அதிலிருந்து வீழ்ந்து எழுந்த நீர் எனக்காக சிலுவை பாரத்தை சுமந்து கல்வாரி மலையில் சென்று நிறுவனாக்கப்பட்டு விண்ணுக்கு மண்ணுக்கு இடையே தொங்கப்பட்டு நிழலில் இருக்கின்றாய். நான் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துக்காக. பாவத்தில் நான் இருக்கிற உணர்வு எனக்கு இல்லை, ஆனால் நான் பாவத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வு உனக்கு இருந்த காரணத்தினால், நான் மீட்பு பெற்றே தீர வேண்டும் என்ற உணர்வு உனக்கு இருந்த காரணத்தினால் என்னை விரட்டி விரட்டி என்னை அன்பு செய்து கொண்டு நீ இருக்கின்றாய். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறக்காமல் என்னை ஒவ்வொரு பொழுதும் ஏதோ ஒரு வழியில் என்னை ஆட்கொண்டிருக்கின்றாய். இதோ இந்த சூழல் அனைத்தையும் உன்கிட்ட ஒப்புக் கொடுக்கின்றேன். உன்னுடைய சுரூபத்தை கண்டு, உன்னுடைய நிலையை கண்டு உன் முன்னே வேதனையோடும் காயத்தோடும் ஏமாற்றப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கின்றேன். தெய்வமே, இரக்கம் வையும் ஆண்டவரே, என்மேல் இரக்கம் வையும். கல்வாரி மலையே ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஆமாண்டவரே, ஒரு துளி இரத்தத்தினால் என்னை கழுகும் ஆண்டவரே. இது உன் சிரசை காண்கிறேன். உன் சிரசில் முள்முடி. அது முள்முடி அல்ல, என்னுடைய தவறான சிந்தனைகள், என்னுடைய தவறான கருத்துக்கள், என்னுடைய தவறான எண்ணங்கள். நீ எனக்கு நல்ல நல்ல அறிவை நீ தந்தீர். நல்ல அறிவை கொண்டு நன்மைக்கு பதிலாக தீமையை நான் எடுத்துக்கொண்டிருந்தேன். நல்ல நல்ல கருத்துக்களை நீ எனக்கு தந்தீர். நல்ல கருத்துக்களுக்கு பதிலாக பாவ கருத்துக்களுக்கு நான் முக்கியம் கொடுத்து போயிருந்தேன். இதோ அதெல்லாம் இன்று என் சிரசில் நோய்களாக வந்திருக்கின்றன. உன்னுடைய சிரசிலோ முள்முடியாக அது வந்திருக்கின்றன. எனக்கு நீ நல்ல கண்களை தந்தீர், எல்லாம் நல்லதை காண வேண்டியிருக்காக. ஆனால் தவறான படங்கள் பார்ப்பதற்கும் பல இச்சைக்குரிய காரியங்கள் பார்ப்பதற்குமே என் கண்களை நான் விட்டு கொடுத்தேன். இதில் நீ எனக்கு நல்ல நாவை தந்தீர், நல்லதை சொல்ல வேண்டியிருக்காக. தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டு எத்தனை பேரை நான் வேதனைப்படுத்திருக்கிறேன், காயப்படுத்திருக்கின்றேன். நான் காரணமாக எத்தனை பேர் கண்ணீர் வடைத்திருக்கிறார்கள். இதோ எனக்கு நீ காதுகளை தந்தீர், நல்லதை கேட்க வேண்டியிருக்காக. இல்லையே, அடுத்தவனுடைய குறைகள், அடுத்தவனுடைய கெடுதல் வார்த்தைகள், இது அதெல்லாம் கேட்டுக்கொள்வதற்காகவே காதுகளை விட்டு கொடுத்து விட்டேன். வாழ்த்தரும் வார்த்தைக்கோ நன்மைகளுக்கோ நான் செவி கொடுக்கவில்லை. எப்போ தீமைக்கும் பாவக்காரைகளுக்கோ என் கண்களையும் நாவையும் காதையும் நான் விட்டு கொடுத்தேனோ, இதோ அதெல்லாம் இன்று எனக்கு நோய்களாகவும் பல காயங்களாக வந்திருக்கின்றன. உன்னுடைய சிரசிலோ முள்முடியாக வந்திருக்கின்றன. ஆமாண்டவரே, என்னுடைய பாவம்தான் உன் சிரசில் முள்முடியாக வந்திருக்கின்றன. நீ சொன்ன வார்த்தை, மக்களே, உனக்கு நான் விடுதலை தருகின்றேன், ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்தால் போதும். இதோ வந்து நில்லுங்கள். என் சிரசிலிருந்து விழுகின்ற ஒரு முள்முடி, அந்த ரத்தம், அந்த ஒரு துளி ரத்தமானது உங்களை குணப்படுத்தும் என்று சொல்கிறேன். இது நான் ஓடி வருகின்றேன், தவறை உணர்ந்து கொண்டு ஓடி வருகின்றேன். நான் சில தவறுகள், இதோ நான் பாவத்தை உணர்ந்து கொண்டு ஓடி வருகின்றேன். ஆண்டவரே, இனி முதல் இந்த தவறு நான் செய்ய மாட்டேன். என்னை தூய்மைப்படுத்தும். என்னை வருத்தி கொண்டிருக்கின்ற தலைவேதனை, இதோ பார்வை சம்பந்த வேதனைகள், காது சம்பந்த பிரச்சனைகள், நாவு சம்பந்த பிரச்சனைகள் அத்தனையும் என்னை விட்டு நீங்கி போகட்டும். கழுத்து வேதனைகள் அத்தனையும் விட்டு நீங்கி போகட்டும். என்னை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, என்னை தூய்மைப்படுத்தும். கழுவும் இயேசுவே.
கரங்களை உயர்த்தி கொண்டு அனைவரும் சேர்ந்து கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இயேசுவின் கைகளை உற்று நோக்குவோம். 2 ஆணிகளால் இயேசுவை அறைந்திருக்கின்றோம். தெய்வமே, ஆணிகள் அல்ல, நாம் சில பாவம் தான் ஆணிகளாக வந்திருக்கின்றன. நாம் ஆண்டவரே, அடுத்த நம்மளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய இந்த கரத்துக்கு பதிலாக எத்தனை பேருடைய கண்களிலிருந்து கண்ணீரை நான் வர வைத்திருக்கின்றேன். கீழே விழுந்த மனிதனை உயர்த்துவதற்கு பதிலாக எத்தனை பேரை நான் கீழே தள்ளிவிட்டிருக்கின்றேன். ஆறுதல் படுத்த வேண்டிய இந்த கரத்துக்கு பதிலாக எத்தனை பேருக்கு நான் கெடுதல் செய்திருக்கின்றேன். கொடுக்க வேண்டிய இந்த கரத்துக்கு பதிலாக எத்தனை பேருக்கு நான் பிடுங்கியிருக்கின்றேன். எத்தனை பொய் கணக்குகள் நான் செய்திருக்கின்றேன். எத்தனை விதமான சுயன்பங்கள், எத்தனை இச்சைக்குரிய காரியங்கள் இந்த கைகள் வழியாக நான் செய்திருக்கின்றேன். ஆண்டவரே, நாம் செய்த பாவங்கள், அன்று நான் செய்த பாவங்கள், என்னுடைய குழந்தை பருவம், வாலிப பருவம், இதான் இப்பொழுது நினைத்திருந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கைகள் வழியாக நான் செய்த பாவங்கள், அதெல்லாம் இன்று எனக்கு நோய்களாகவும் காய்களாக வந்திருக்கின்றன. இன்று என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. என்னால் ஒரு பாரம் சுமக்க முடியவில்லை. தோள்பட்டையில் வேதனை, முழங்கையில் வேதனை, கை விரலில் வேதனை, இதோ என்னால் எதுவும் செய்ய முடியாத சூழலில் நான் இருக்கின்றேன். தளர்ந்து கொண்டே இருக்கின்றேன். தெய்வமே, என்னுடைய பாவம் கொண்ட கரத்தை உன்னுடைய ஆணி பழுதுள்ள திருக்கரத்தோடு நான் இணைத்துக் கொள்கின்றேன். அதிலிருந்து விழுகிற ஒரு துளி இரத்தத்தின் வழியாக என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே, இப்பொழுது என்னை குணப்படுத்தும். ஆணி துளைத்த கரங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் ஆணி துளைத்த கரங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் கரங்களை உயர்த்தி அனைவரும் குரல் எழுப்பி கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இயேசுவின் விழாவை உற்று நோக்குவோம். தெய்வமே, விழாப்புறத்தில் காயம். இதோ என் உடலை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும். ஆரோக்கியமாக வைப்பதற்கு பதிலாக நோயின் உடலாக இதை நான் மாற்றியிருக்கின்றேன். குடி பழக்கத்தின் காரணமாக, சிகரெட் பழக்கத்தின் காரணமாக, பலவிதமான போதை பழக்கத்தின் காரணமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய உடலை நோயின் உடலாக நான் மாற்றிவிட்டேன். இந்த ஆரோக்கியம் என்னை நம்பியிருக்கின்ற இதோ என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த ஆரோக்கியம் இதோ என்னுடைய பங்குக்காக, என் திருச்சபைக்காக, இது சமுதாயத்திற்காக
இந்த ஆரோக்கியம் அடுத்த மனிதனுக்காக. ஆனால் என்னை கொண்டு எத்தனையோ பல நல்ல காரியங்களை செய்திருக்க வேண்டும். ஆரோக்கியம் இல்லாத காரணத்தினால், இதோ நோய்ந்து கொண்டு இந்த காரணத்தினால் செய்ய வேண்டிய பல நல்ல காரியங்கள் என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டது. தெய்வமே, என்னை மன்னித்து விடு. நீ தங்குகின்ற ஆலயம் என்று தெரிந்த போதிலும் இதை நான் பாவத்துக்கு விட்டு கொடுத்து விட்டேன். இது மற்றவர்களின் உடலை காண வேண்டும் என்பதற்காக ஆடைகள் வழியாக, மற்றவர்கள் இதோ என்னை உடலை ரசிக்க வேண்டும் என்பதற்காக பல இச்சைக்குரிய காரியம் நான் செய்தேன். என் உடல் கணவனுக்கு மட்டுமே, மனைவிக்கு மட்டுமே என்று தெரிந்த போதிலும் இதை அடுத்தவனுக்கு நான் கொடுத்து விட்டேன். அடுத்தவன் தொட்டு பார்ப்பதற்கும், அடுத்தவன் இது முழுமையாக எடுப்பதற்குமாக இதை கொடுத்துவிட்டு விபச்சாரத்துக்கு நான் போய்விட்டேன். தெய்வமே, நான் செய்த பாவங்கள் இது அன்று அறியாமல் செய்ததோ தெரியவில்லை. ஆனால் ஒன்று நான் பாவம் என்று கூறுகிறேன். அன்று நான் செய்த பாவங்கள் இன்று எனக்கு நோய்களாகவும் பல தடையாக வந்து கொண்டிருக்கின்றன. இது வயிறு சென்ற வேதனைகள், பல தடைகள், எனக்குள்ளே பலது கொண்ட தாழ்வு மனப்பான்மைகள், குற்ற உணர்வுகள், பய உணர்வுகள், எனக்குள்ளே பல பிரச்சனைகள் நான் சந்தித்து கொண்டு வருகின்றேன். என் தவறுகளை உணர்ந்து கொண்டு ஓடி வருகின்றேன். என்னுடைய பாவ உடலை, என்னுடைய இச்சை நிறைந்த உடலை உன்னுடைய திரு உடலோடு நான் சேர்த்து வைக்கின்றேன். அவ்வாறு சேர்த்து வைக்கிற சமயத்தில் விழாப்புறத்தில் விழுந்த ஓரத்தில் ரத்தத்தின் வழியாக தெய்வமே, என்னை கழுவி தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். ஈட்டி துளைத்த விழாப்புறமிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் ஈட்டி துளைத்த விழாப்புறமிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசு. இரு கரங்களும் உயர்த்தி கொண்டு அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்பி கழுவும் இயேசுவே. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இயேசுவின் கால்களை உற்று நோக்குவோம். இரண்டு கால்களையும் சேர்த்து ஓர் ஆணியால் அறைந்திருக்கின்றோம். தெய்வமே, போகக்கூடாத இடத்துல நான் போனேன், அமரக்கூடாத இடத்துல நான் அமர்ந்தேன். உன்னை தேடி வர வேண்டிய கால்கள் உன்னை தேடி வரவில்லை, மாறாக உலகத்தை தேடி போய்விட்டது. பணம் வேண்டும், புகழ் வேண்டும், அதிகாரம் வேண்டும், அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக அது தேடி போய்விட்டது. ஆனால் இறுதியில் பல நோய்களுடனும் காயத்துடனும் இது வந்து நிற்கின்றன. உன்னை தேடி வர வேண்டிய கால்கள், நன்மை செய்ய போக வேண்டிய அந்த கால்கள் நன்மைக்கல்ல, தீமை புரிவதற்காகவே, அடுத்த நபருக்கு கெடுதல் செய்வதற்காகவே இதோ என் கால்களை அங்கே போக விட்டேன். அன்று நான் போனேன், இன்று வேதனையோடு நான் நிற்கின்றேன். என்னால் உட்கார முடியவில்லை, என்னால் நடக்க முடியவில்லை. முழங்கால் வருத்தங்கள், கால் பாதத்தில் வேதனைகள், என்னால் ரொம்ப நேரம் என் செய்ய முடியவில்லை. இதோ உடனடியாக எனக்கு பல காய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆண்டவரே, வீக்கங்கள், எத்தனை மருந்துகள் சாப்பிட்ட போதிலும் அங்கு குணம் பெறுவதில்லை. என்னால் நடக்க முடியவில்லை, நடந்தால் தளர்ச்சி. வயதல்ல அது காரணம், என்னுடைய பாவங்கள். அன்று நாம் செய்த பாவங்கள் இன்று ஆரோக்கியத்தை இழந்து கொண்டு எல்லாம் நடக்கின்றன.
என்னை மன்னித்து விட ஆண்டவரே. என் தவறை உணர்ந்து கொண்டு நான் ஓடி வருகின்றேன். என்னுடைய நோய் கொண்ட கால்கள், தளர்ந்திருக்கின்ற என்னுடைய கால்கள், சக்தி இழந்த என்னுடைய கால்கள், பாவம் கொண்ட என்னுடைய கால்களை உடைய திரு கால்களோடு நான் இணைத்துக் கொள்கின்றேன். அதிலிருந்து விழுகின்ற ஒரு துளி இரத்தத்தின் வழியாக என் கால்களுக்கு சௌக்கியம் தாரும் ஆண்டவரே, குணத்தை தாரும். ஆணி துளைத்த வழிந்தோடிய இரத்தத்தால் கழுவும் இயேசு. ஆணி துளைத்த கால்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இரு கரங்களை உயர்த்தி ஒரு துளிரத்தான் என்னை கழுவும் இயேசு. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு, ஆமாண்டவரே, ஒரு துளி ரத்தத்தினால் என்னை கழுகும் ஆண்டவரே. ஒரு துளி ரத்தமின் மேல் விளட்டும் நாதா, அந்த ஒரு துளி ரத்தமானது என் பாவத்தை கழுகட்டும் ஆண்டவரே. ஒரு துளி ரத்தம் என் மேல் விளட்டும் நாதா, அந்த ஒரு துளி ரத்தமானது என் நோய்கள் காயங்கள் எல்லாம் எடுத்து மாற்றட்டும் ஆண்டவரே. ஒரு துளி ரத்தம் என் மேல் விளட்டும் நாதா, அந்த ஒரு துளி ரத்தத்துக்காக தாகத்தோடு வந்திருக்கிறேன் தெய்வமே. ஒரு துளி ரத்தம் என் மேல் விளட்டும் நாதா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றோம், தலையெடுக்க வேண்டும். ஒரு துளி ரத்தம் ஆண்டவரே, தாகத்தோடு கேட்கின்றேன், கண்ணீரோடு கேட்கின்றேன், கவலையோடு கேட்கின்றேன். இயேசுவே, இயேசுவே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே. அந்த ஒரு துளி ரத்தத்தினால் இப்படி கழுந்த எல்லா கடைகளுக்கு வந்து அபிஷேகம் தந்தது, நோய் நீங்கி போகட்டும், பேய்களோடு போகட்டும். தெய்வமே, என்னை புதிய படைப்பாக மாற்றும் ஆண்டவரே. ஒரு துளி ரத்தம், ஒரு துளி ரத்தம், இயேசுவே, ஒரு துளி ரத்தம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆராதனையின் இறுதி கட்டத்தில் வந்திருக்கின்றோம். அருள் தந்தையர்கள், நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ இருக்கிற இடத்திலிருந்து கொண்டே உங்களுடைய வலது கரத்தை இறை மக்கள் மேல் நீட்டி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கொண்டே உங்களுடைய வலது கரத்தை இறை மக்கள் மேல் நீட்டி பிடித்துக் கொள்ளுங்கள். மௌனமாக தெய்வம் தந்த அந்த குறித்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு மௌனமாக இறை மக்களுக்காக வேண்டுங்கள். இறை மக்கள், நீங்கள் உங்கள் இரு கரங்களையும் உங்கள் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லி திருச்சபத்தை உரத்த குரலில் நான் உங்களை கரங்களை தட்ட சொல்லுகிற பொழுது நீங்கள் கரங்களை தட்டி கொள்ளலாம். அது வரைக்கும் கண்களை மூடி கரங்களை உங்களுடைய சிரசில் வைத்துக் கொள்ளுங்கள். உரத்த குரலில் இயேசு நாமத்தினால் நான் சொல்லி திருச்சபத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, சிலுவை நாயகனே, சிலுவை வழியாக எங்களுக்கு மீட்பு தந்தவரே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே,
சிந்திய ஓரோ துளி இரத்தம் வழியாக இப்பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்த எல்லாவற்றையுமே இப்பொழுது கழுகி எறிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னுடைய உடலில் உள்ள எல்லா நோய்களும் மனதில் உள்ள எல்லா காயங்களும் இப்பொழுது நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி அபிஷேகம், ரத்தாபிஷேகம், இயேசுவின் ரத்தாபிஷேகம், இயேசுவின் ரத்தாபிஷேகம், அபிஷேகம், ரத்தாபிஷேகம், இயேசுவின் ரத்தாபிஷேகம், இயேசுவின் ரத்தாபிஷேகம். வாழ்க்கான அபிஷேகம், நீட்டுக்கான அபிஷேகம், வெற்றிக்கான அபிஷேகம். தெய்வமே, இதான் இந்த மக்களுக்கு இப்போ நீக்கமை கொடுத்தல்ல. ஆயருடன் இணைந்து கொண்டு மறைமாற்றல்ல குருக்களும் இணைந்து கொண்டு விசேஷமாக நீ என்கிற தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு மருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு விசேஷமாக வேண்டிக்கிட்டு இங்கே ஒரு மகனும் மகள் எல்லா அபிஷேகத்தை, குறிப்பாக தூய அபிஷேகத்தை இப்போ அவங்க பெற்றுக்கொள்வார்களாக. அல்லேலூயா. கரங்களுக்கு வாழ்வினை தந்திடும் அபிஷேகம், மீட்பை தந்திடும் அபிஷேகம், வாழ்வினை தந்திடும் அபிஷேகம், மீட்பை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை தந்திடும் அபிஷேகம், சக்தியை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை தந்திடும் அபிஷேகம், சக்தியை தந்திடும் அபிஷேகம். கரங்களை உயர்த்தி தட்டி, அபிஷேகம், கரங்களை உயர்த்தி தட்டி. இயேசுவின் ரத்தாபிஷேகம், இயேசுவின் ரத்தாபிஷேகம். கரங்களை தாழ்த்தி தட்டிக்கொண்டு ஆண்டவரே, எல்லா தீமைகளும் தீய சக்திகளும் சாத்தானோட எல்லா கட்டுகளும் உடைய பரிசுத்த நாமத்திற்கு நீங்கி போய்யும் சிலுவையோடு இணைத்துக் கொள்கின்றேன். இதா கிறிஸ்துக்குரியவர்கள் அதன் இழி உணர்ச்சிகளுடன் இச்சைகள் செய்து சிலுவையில் அறிந்து விட்டார்கள். ஆமாண்டவரே, எல்லா பாவ உணர்வுகளையும் பாவ தீமைகளையும் அத்தனையும் உன் சிலுவையோடு இணைத்துக் கொள்கின்றேன். இதா மீட்பை கொடுத்துள்ளது, அபிஷேகத்தை கொடுத்துள்ளது, வெற்றியை கொடுத்துள்ளது, குணத்தை கொடுத்துள்ளது. இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளிலும் எல்லா தீமைகளிலும் எல்லா நோய்களும் தூய ரத்தத்தின் வழியாக இப்போது நீங்கி போகட்டு. அல்லேலூயா. போற்றிடும் அபிஷேகம், தீமையை போற்றிடும் அபிஷேகம், பாவத்தை போற்றிடும் அபிஷேகம், தீமையை போற்றிடும் அபிஷேகம், நோயை போற்றிடும் அபிஷேகம், தீயை விரட்டிடும் அபிஷேகம், நோயை போற்றிடும் அபிஷேகம், தீயை விரட்டிடும் அபிஷேகம். கரையில் உயர்த்தி தட்டி, அபிஷேகம், ரத்தாபிஷேகம், இயேசுவின் ரத்தாபிஷேகம், இயேசுவின் ரத்தாபிஷேகம். கரங்களை தாழ்த்தி கொண்டு சாத்தானுடைய எல்லா கட்டுகளும் ஆண்டவரே உடைய திரு சக்தியினால், திரு சிலுவையின் சக்தியினால் இப்ப நீங்கி கொடுத்தோம். எல்லா சங்கிலிகளும் இப்பொழுது அறுக்கப்பட்டோம். எல்லா தடைகளும் உடைய பரிசுத்த நாமத்தினால் சிலுவையின் சக்தியினால் அறுக்கப்பட்டோம். நீ தன்னை தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு விசேஷமா வேண்டுகிறேன். அபித்துதன நிக்கலே, அபித்துதன கப்ரியலே, அபித்துதன ராஜ்பேலே, நீங்கள் அனைவரும் கடந்து வாருங்கள். வான தூதர்களே, புனித சமூகமே, காவல் தூதர்களே, நீங்கள் கடந்து வாருங்கள். அம்மா மாதாவே, விசேஷம் நீயும் கடந்து வா. புனித ஜார்ஜ், புனித பெனடிக்ட், நீங்கள் அனைவரும் கடந்து வாருங்கள். திருச்சபைக்கு தூணாயிருக்கிற ராயப்பெற சின்னப்பரே, நீங்கள் கடந்து வாருங்கள். இதோ எங்கள் சபையுடைய பாதுகாவலர் இருக்கின்றவர்களே, நீங்கள் கடந்து வாருங்கள். மறைமாவட்ட ஆயுதங்கள் இணைந்து கொண்டு, மறைமாவட்ட குருத்துவம் இணைந்து கொண்டு, தெய்வமே நீ தந்த தனிப்பட்ட அதிகாரத்தை குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சிலுவை சக்தியினாலும் சிலுவை மகிமையினாலும் எல்லா நோய்களும் எல்லா பேய்களும் எல்லா தடைகளும் இப்போது இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானை வெல்லும் அபிஷேகம், சாபத்தை அகற்றிடும் அபிஷேகம், சாத்தானை வெல்லும் அபிஷேகம்,
ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் கரங்களை தாழ்த்தி அபிஷேகம் கண்களை மூடிக்கொண்டு இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால் இரவை போன்ற விடுதலையை சௌக்கியப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் கழுத்து வேதனை, நல்ல கழுத்து வேதனை உண்டு, நல்ல வேதனை, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி இருந்து நினைச்சுக் கொள்ளுவோம். பல பாரமாக இருக்கின்றது, பல மாதங்களாகவே அது இருக்கின்றன. இதோ மாத்திரை சாப்பிடுகிறார்கள், இப்ப குணம் தெய்வம் இப்ப குணத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சுக் கொள்ளுவோம். அல்சர் நோயிலிருந்து 3 பேருக்கு தெய்வம் சௌக்கியம் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சுக் கொள்ளுவோம். யூரினரி இன்ஃபெக்ஷன் உள்ள நபரை தெய்வம் பூர்ணமாக குணப்படுத்தி கொண்டு ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சுக் கொள்ளுவோம். இரத்த போக்குள்ள 5 பேருக்கு தெய்வம் பூர்ணமாக சௌக்கியம் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சுக் கொள்ளுவோம். குழந்தை பாக்கிய தடை, குழந்தை இல்லாமல் இருக்கின்ற தம்பதிகளை தெய்வம் விசேஷமாக ஆசீர்வதிக்கின்றார். அதில் ஒரு தம்பதி இங்கே இல்லை, அவர்களுக்காக மற்றவர்கள் யாருக்கு வேண்டுகிறார்கள். தெய்வம் இவருடைய மன்றத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சுக் கொள்ளுவோம். தொண்டை வேதனை, நல்ல வேதனை உண்டு, ஆனால் இப்ப அந்த வேதனை இல்லை, அதிலிருந்து தெய்வம் சௌக்கியப்படுத்தி கூட ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சுக் கொள்ளுவோம். கால் அடியில் குத்துவது போல், ஆணி குத்துவது போல் ஒரு அனுபவம், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சுக் கொள்ளுவோம். நடக்கிற சமயத்தில் பாதம் அப்படி போய்விட நடக்க முடியாது, நடையில் ஒரு தளர்ச்சி ஏற்படும், ஆனால் இப்பொழுது உறுதியோடு அவர்கள் நடக்க முடியும். அந்த நபர் வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்துகிறார், இங்கெல்லாம் வீட்டிலும் நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். தெய்வம் சொன்ன வார்த்தை, வாக்கிங் ஸ்டிக் தேவையில்லை, அது இல்லாமலே உன்னால் நடக்க முடியும் என்று அங்கு கொடுக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சுக் கொள்ளுவோம். அதே மாதிரி இன்டர்வியூக்கு போயிருக்கின்றார்கள், வேலை கிடைக்குமோ பயந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் இதா நீ இன்டர்வியூ ஜெயித்திருக்கின்றாய், உனக்கு அந்த வேலை உண்டு என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் உறுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சுக் கொள்ளுவோம். விசா தடைகள், 3 பேருக்கு விசா தடை தெய்வம் எடுத்து மாற்றுகின்றார். வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சுக் கொள்ளுவோம். Praise the Lord. Hallelujah. 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 ஆலயத்துள்ள எல்லா விளக்குகளும் போட்டுக்கொள்ளுங்கள். மக்களை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் உங்கள் வலது கருத்தை உயர்த்தி பிடிங்கள் பார்ப்போம். கரங்களை தட்டி இரவு நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த குணம் பெற்றவர்கள், சௌக்கியம் பெற்றவர்கள், அவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். குணம் பெற்றவர்கள், சௌக்கியம் பெற்றவர்கள், அவர்கள் உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். கரங்களை அசைத்து காட்டுங்கள். எத்தனை பேர்? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இரவு நினைத்துக் கொள்ளுவோம். இது மக்களை தெய்வம் உங்களுக்கு பல கிருபைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றார். நாளைய தினத்தில் உங்களை நாங்கள் சாட்சி சொல்ல நாங்கள் அழைப்போம். இன்றல்ல, நாளைய தினத்தில் ஆராதனை முடிவில் இதை நாளைக்கும் தெய்வம் குணமளியாக கொடுப்பார். அப்போ நாளைக்கு முடித்த பிறகு உங்களுக்கு நான் நேரம் தருகின்றேன். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி சொல்லுவதனுடைய அடையாளம் என்ற வேறு விதமல்ல,
தெய்வம் நம் மத்தியில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கின்றார், நம்ம எந்த விதத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும், இதோ தெய்வம் நம் கூட தான் இருக்கின்றார் என்பதையும் நீ எடுத்து காட்டுகின்றாய். அடுத்த நபருக்கு இதா என் தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல, வல்லமை உள்ள தெய்வம் என்பதை நீ அறிக்கையிட்டுக் கொள்கின்றாய். அவ்வாறு அறிக்கையிடுகிற சமயத்தில் இன்னும் அபிஷேகங்களும் கிருபைகளும் நமக்கு கிடைக்கும். நீ கூச்சப்பட்டு சாட்சிகள் சொல்லாமல் இருக்கிற என்றால் யார் வெற்றி பெறுவான்? பிசாசு வெற்றி பெறும். ஆகவே உங்கள் அனைவரையும் குணம் பெற்றவர்கள் நீங்கள் வந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று தாழ்மையோடு உங்கள் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினத்தில் சாட்சியானது நடைபெறும். நாம் அனைவரும் இப்பொழுது முழுந்தா வைத்துக்கொண்டு சிலுவை ஆசிரியரை இப்போ நாம் பெற்றுக்கொள்வோம். அனைவரும் முழுந்தா வைத்துக்கொள்வோம். முழுந்தா விட முடியாதவர்கள் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். உங்கள் இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இதோ தெய்வம் தன்னுடைய தூய இரத்தத்தின் வழியாக நம்மை குணப்படுத்திய தெய்வம் இயேசுவின் நாமத்தினால் திருச்சபை வழியாக குருத்துவம் வழியாக தெய்வம் எங்களுக்கு தந்த தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்த எல்லாவற்றையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.